हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द गिरि गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द. ரொம்ப குறைவு பாடல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா நண்பர்கள் சொல்லிட்டீங்க. திருவள்ளரை நான் எப்போதும் சொல்றது உண்டு நண்பர்களுக்கு, ஒரு முறை நேரில் போய் பார்க்க வேண்டிய தலம், மிஸ் பண்ணவே கூடாத கோயில் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்ல திருவள்ளரைக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. திருவள்ளரை கோவில், திருவள்ளரை கோயில் பக்கத்துல இருக்கிற அந்த 4 மூலை கிணறு, மார்பிடுகு பெருங்கிணறுன்னு பேர்ல ஸ்வஸ்திக் வடிவ கிணறு கொஞ்சம் தள்ளி இருக்கும் அது. அப்புறம் அதை ஒட்டியே திருப்பைங்கிலின்னு சொல்லப்படுற சிவன் கோவில். இந்த இதுக்கு திருவள்ளரை ஊர்ல நுழையிறதுக்கு முன்னாடியே இடது பக்கம் ஏஎஸ்ஐ சைட் ஒரு கோவில், அது பேரை மறந்துட்டேன். அந்த கோவில் குடைவரை கோயில், பாறையை வட்டமா தொட்டி பாறைன்னு சொல்றது. பாறைகள் வட்ட வடிவமா நடுவுல பள்ளமா இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி குழி வெட்டியிருக்காங்க, அதுக்குள்ள குடைவரை செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவு வித்தியாசமான அமைப்புல இருக்கிற அந்த கோவில், அதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் அங்க. திருவள்ளரையில இருக்கக்கூடியவர் புண்டரீகாட்ச பெருமாள். புண்டரீகம் அப்படின்னா செந்தாமரை, சிவந்த தாமரை. பங்கஜம் அப்படின்னா அது பொதுவாக தாமரையினுடைய பெயர். புண்டரீகம் அப்படின்னா சிவந்த தாமரைன்னு அர்த்தம், செந்தாமரை. அப்போ புண்டரீகாட்சன், காட்சன்னா காட்சி, அதுல இருந்தான் கண்ணுல இருந்து தான் அந்த காட்சிங்கிற வேர்டு வருது. சிவந்த கண்களை உடையவன், செந்தாமரை கண்ணன், அதான் அந்த பெயர். தமிழ் படுத்தினோம்னா புண்டரீகாட்சனுடைய தமிழ் பெயர் செந்தாமரை கண்ணன், தாயார் பெயர் செண்பகவல்லி, உற்சவராக இருக்கிற தாயார் பேர் பங்கஜவல்லி. இங்க என்ன விசேஷம்னா, இந்த தலத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அந்த உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அந்த கோயிலுடைய ஸ்ட்ரக்சர். பிரகாரத்தை சுத்தி வருவதற்கு மறக்கக்கூடாது. அந்த கோயிலுக்குள்ள போனீங்க வெளிப்பிரகாரம் சுத்தி வரணும், அப்பதான் அந்த கோயில் அமைப்பு எப்படின்னு தெரியும். ஸ்வேதகிரி, ஸ்வேதாத்ரின்னு பேரு, பழைய பெயர். ஸ்வேதனா வெள்ளை நிறம், ஸ்வேதாத்ரி அப்படின்னா வெள்ளை நிற மலை, ஸ்வேதகிரி வெண்மை நிற மலை. ஸோ அந்த மலைக்கு மேல அமைந்திருக்கிற கோயில் இது. இந்த கோயிலுக்கு உள்ள அந்த நம்ம சொன்னதுனால இதையும் சொல்லிடுறோம். மலையை சுத்தி மதில் இருக்கும். நீங்க அந்த மதில் சுவருக்கு உள்ள போன பிறகுதான் நாம ஒரு மலைக்கு உள்ள வந்திருக்கோங்கிறதே தெரியும். அது வரைக்கும் நீங்க தெருவுல இறங்கி வழக்கமான கோயிலுக்குள்ள போற மாதிரி போவீங்க. கோயிலுக்குள்ள பிரகாரத்துல போகும்போதுதான் இது என்ன வித்தியாசமா இருக்கேன்னு அப்பதான் நீங்க கவனிப்பீங்க, அது ஒரு மலை, ஒரு பெரிய பாறை. அந்த ஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுல ரொம்ப அபூர்வம். அப்படி மிகச் சிறப்பா கட்டப்பட்ட கோயில் அது. பின்பக்கம் பாத்தீங்கன்னா சரிவு தெரியும் பெருசா. அப்படி ஒரு பார்வைக்கு ஒண்ணுமே தெரியாம சாதாரண தெரு ஊர்ல இருக்கிற கோவில் மாதிரியும், மறுபக்கத்துல அது வேற ஒரு நாவும் இருக்கக்கூடிய அழகை பார்க்கலாம். அப்புறம் அப்ப பல்லவர் காலத்துல செய்யப்பட்ட குடைவரை கோயில் ஒன்று, முற்றுப்பெறாத குடைவரை கோயில் ஒன்று அங்க இருக்கு. பிரகாரம் சுத்தி வரும்போதே நீங்க பார்க்கலாம். பாதி செதுக்கி விட்டுருக்கிறது, எப்படி குடைவரை கோயிலுக்கு அந்த சந்நிதிகள் செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர், பாதியில விட்டுருக்கிற ஸ்ட்ரக்சர், அது நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கக்கூடியது, எப்படி செஞ்சிருப்பாங்கிறது தெரியும். அதே மாதிரியான ஆரம்ப கட்ட ஒர்க்கோட திருத்தங்கல்லையும் ஒரு இடம் அப்படியே விடப்பட்டிருக்கும். ஸோ திருத்தங்கல், திருவள்ளரை, இந்த 2 கோயிலுக்கும் போனோம்னா குடைவரை கோயில்கள் எப்படி கட்டப்பட்டுனங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் ஆரம்ப கட்ட வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த கோயிலை கண்டிப்பா பார்க்கணும். இங்க இருக்கிற புண்டரீகாட்ச பெருமாள் நின்ற கோலத்துல இருக்கார். ஆதிசேஷன், அப்புறம் கருடன்லாம் இவருக்கு இருபுறமும் சந்திர சூரியர்கள் நிற்க, சாமரம் வீச, ஆதிசேஷன் மானுட வடிவில் இங்க நிற்கிறான். இப்படியெல்லாம் அந்த இது உண்டு. இங்க தாயாருக்கு தான் முதல் மரியாதை. அவ பின்னாடிதான் இவர் போவார். உற்சவ காலங்கள்ல அவ தான் முதல்ல வருவா, நம்ம ஆளு பின்னாடிதான் போவார். அங்க தாயாருக்கு தான் முதல் மரியாதை. இதை விட சுவாரஸ்யமான ஒண்ணு இருக்கு. இந்த தலத்துல தாயாருக்கு எது ராமானுஜர் இந்த கோயிலுக்கு வரும்போது அவருக்கு பசிக்குதுன்ன உடனே, ஒரு நிமிஷம், சாப்பாடு கொடுக்கறதுக்கு தாயார் பிரசாதம் தான் கொடுத்தாங்களாம். அதனால அன்றிலிருந்து இன்று வரை அங்க இருக்கிற ராமானுஜர் சந்நிதியில தாயாருக்கு செய்யப்பட்ட அமுது எதுவோ அதுதான் ராமானுஜருக்கும் கொடுக்கப்படும் இப்ப வரைக்கும். இதெல்லாம் அந்த கோயிலை சுத்தி இருக்கிற ஐதீகங்கள்.
அஹ் அந்த கோவிலுடைய அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிக சுவாரஸ்யமான அமைப்பு. 2 வாயில்கள் உடையது அந்த கோயில். 6 மாசம் ஒரு வாயிலும் உத்தராயண வாசல்னு சொல்லுவாங்க, இன்னொரு 6 மாசம் தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. தெற்கு புறம் சூரியனது பயணத்திற்கு ஏற்ப அந்த வாயில் வந்து 2 பக்கமும் அந்த இதை மாறி மாறி திறந்து வச்சிருப்பாங்க. 6 மாசம் இந்த வாசல் வழியா வரணும், 6 மாசம் அந்த வாசல் வழியா, அப்படி உள்ள கோயில் அது. ரொம்ப ஆம், ரொம்ப அருமையான கோயில். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரணும். நண்பர்கள் எல்லாம் கட்டாயம் பார்க்கணும், வாய்ப்பு கிடைக்கும்போது. அந்த கோயிலை குறித்து திருமங்கையாழ்வார் எப்படி பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல எல்லா பாடல்கள்லையும் அருள் புரி அப்படின்னு கேட்டிருக்காரு. இறைவன்கிட்ட வந்து இந்த பாடல்கள்ல இங்க இருக்கிற பெருமானை குறித்து நீ எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு அந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறார். ஸோ இந்த புண்டரிகாட்ச பெருமாள்ங்கிறவன் அழகிய செந்தாமரைக்கண்ணன் என்பதால் அருள் பார்வை அளிக்கக்கூடியவன். அவனை வந்து நீ எனக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்டுதான் எல்லா பாடலும் பாடியிருக்காரு. முதல் பாடல் நமக்கு தெரியும், வென்றி மாமழு ஏந்தி. வென்றினா வெற்றி, வெற்றி கொள்ளக்கூடிய மாமழு பெரிய கோடாரி என்னும் ஆயுதத்தை ஏந்தி, மண்மிசை மன்னரை பூமியை ஆளும் மன்னரை, மூவெழுகால், கால் அப்படின்னா தலைமுறைன்னு அர்த்தம். நம்ம அதை தான் இப்போ நம்ம ஹைரார்கிலாம் இது போடுறோம்ல, ஃபேமிலி ட்ரீ போடும்போது பாருங்க, இப்படி கீழே கீழே தானே பிரிச்சுட்டு வரோம். இவருக்கு கீழே 2 குழந்தைங்க, அப்ப இப்படி கீழே தான் போடுவோம். அதான் கால். தலை அப்படின்னா மேல இருக்கும், கால் அடுத்து கீழே வரும். இப்படி வந்து இந்த மூவெழு கால் அப்படின்னா 21 தலைமுறைன்னு அர்த்தம். 21 தலைமுறையை கொன்ற தேவ, அவர்களை இல்லாமலாக்கிய தேவனே, அதாவது பரசுராம அவதாரம் எடுத்தவனே, நின் குறை கழல் தொழுவது ஓர் வகை எனக்கு அருள் புரியே. குறைனா சப்தம் எழுப்புதல்னு அர்த்தம். அப்போ கழல் அப்படின்னா பாதம். பாதம் எப்படி சப்தம் எழுப்போம் அப்படின்னா, பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு, தண்டை, ஆண்கள் அணிந்திருப்பது பேரே கழல் தான். அந்த ஆபரணத்துக்கு பேரே கழல் தான். ஸோ பாதத்தில் அணிந்திருப்பதால் அது கழல் பாதம் ரெண்டும் ஒரே சொல் தான். அப்போ அத மாதிரி அவர் பாத சிலம்பு அவருக்கு ஒலிக்க, அப்படிப்பட்ட திருவடிகளை நான் தொழக்கூடிய வகை எனக்கு அருள் புரியே. எப்படி தொழ வேண்டும் என்கிற வகையை எனக்கு அருள் புரிவாயாக. அப்போ இதுல அருள் புரின்னு சொல்லி அவர் கேட்கிற ஒவ்வொன்னையும் பாருங்க, தொழுவது ஓர் வகை எனக்கு அருள் புரியே. அப்போ இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்கிற முறையையும் இறைவன் தான் நமக்கு அருளணும். இறைவனை அருளும் முறை, வணங்கும் முறைங்கிறது ஒரு முறை இல்லை, வெவ்வேறு முறைகள்ல வணங்கலாம்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவனை வெவ்வேறு விதமான உணர்வு நிலைகள்ல வணங்கலாம்னு பார்த்தோம். வெவ்வேறு பூஜை முறைகள் செய்து வணங்குபவர்கள், தியானத்தில் வணங்குபவர்கள், அடியார்களுக்கு உதவுவதன் மூலம், அடியார்களுக்கு சேவை செய்வதன் மூலம் இறைவனை வணங்குதல், அப்புறம் இறைவனை தன்னுடைய குழந்தையாக எண்ணி வணங்குதல், இப்படி எத்தனையோ வகைகள்ல இறைவனை வணங்கலான்னு சொல்லும்போது, எந்த வகையில் நான் வணங்க வேண்டும்னு வந்தா அந்த வகையை இறைவன் தான் நமக்கு காட்டி தரணும். ஆண்டாளுக்கு அவன் எப்படி காட்டி தந்தான்? ஆண்டாளினுடைய காதலனாக தன்னை காட்டி கொடுத்தான். தொழுவது ஓர் வகை எனக்கு அருள் புரியே. இந்த வார்த்தையை ஆண்டாள் கேட்டதுக்கு, நீ தொழ வேண்டிய வகை என்னை இவன் எனக்கொள், காதலன் எனக்கொள்னு சொல்லிட்டான். பெரியாழ்வார் கேட்கும்போது எப்படி தொழுதார்? பெரியாழ்வார் கேட்கும்போது என்னை குழந்தையா நினைச்சுக்கப்பா, குழந்தை கண்ணனாக நினைத்துக் கொள்ளுன்றாரு. ஆகவேதான் குழந்தை கண்ணனை பற்றி அத்தனை பாடல்களை பெரியாழ்வார் பாடுறாரு. குலசேகர ஆழ்வார் வந்து கேட்கும்போது, நீ உன்னைய தாசனா நினைச்சுக்கோ, என்னைய ஆண்டான், நீ எனக்கு தாசனுன்னு இரு, ஆகவே நான் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனேன்னு எந்த நேரமும் தன்னுடைய தாசபாவத்தை காண்பித்து கொண்டே இருக்கிற ஒரு பக்தி வகை, தொழும் வகை அவருக்கு சொல்லப்பட்டது. அறிவினால் என்னை வந்து நீ அடை, அறிவின் வழியாக, அறிவின் துணை கொண்டு நீ உன் பக்தியை மேம்படுத்தி கொள்கிற வகை திருப்பானாழ் இவருக்கு திருமழிசை ஆழ்வாருக்கு சொல்லப்பட்டது. அவருடைய பாண்டித்யம், அவருடைய கல்வியினுடைய அவ்வளவு உயர்ந்த கல்வியை கற்றவர் என்பதால் அதன் வழியாக இறைவனை தொழக்கூடிய வகை அவருக்கு அருளப்பட்டது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை. மதுரகவி ஆழ்வாருக்கு, நீ என்னையவே வணங்க வேண்டாம்ப்பா, என்னை உனக்கு காட்டி கொடுத்தவன் குருநாதனை வணங்கு, அதன் வழியாக கூட என்னை நீ வந்து சேரலான்னு அவருக்கு சொன்ன வகை. மதுரகவி ஆழ்வாருக்கு தொழுவது ஓர் வகை அப்படின்னு சொல்லி கொடுத்தது குரு பக்தி.
அப்ப யோசிச்சு பாருங்க, தொழுவது ஓர் வகை எனக்கு அருள் புரியேன்னு திருமங்கையாழ்வார் கேட்கிறாருன்னா, தொழுவதுல அத்தனை வகை இருக்கு. வகைனா இந்த இடத்துல வழிமுறை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப வழிமுறை என்ன? இத்தனை நான் வணங்கும் போதே நான் ஆண்டாள் மாதிரி இறைவனை நினைச்சு வணங்குறதா, பெரியாழ்வார் மாதிரி இறைவனை நினைத்து வணங்குவதா, இப்படி ஒரு ஒண்ணு இருக்குல்ல எனக்கு. அப்ப அவன்கிட்ட தான் கேட்கணும். அப்ப எது எது எனக்குரிய முறை எனக்கு காட்டி கொடுன்னு அவன்கிட்ட தான் கேட்கணும். அவன்தான் அருளாக அதை சொல்லுவான். அவன் அருளால் நமக்கு அந்த வழிமுறை கிடைக்கும். ஆகவேதான் பெருமாள்கிட்டயே போய் அந்த ரிக்வெஸ்ட வைக்கிறாரு திருமங்கை ஆழ்வார். நின் குறைகழல் தொழுவது ஓர் வகை எனக்கு அருள் புரியே. அந்த வகை என்னன்னு எனக்கு சொல்லிக் குடியா, எப்படி உன்னை வணங்கணும்னு. அந்த இறைவன், இவர் வேண்டும் இறைவன் எங்க இருக்கான்? மன்றில் மாம்பொழில் நுழை தந்து மல்லிகை மௌவலின் போது அலர்த்தி. அதாவது தென்றலை பத்தி சொல்றாரு. தென்றல் மாமனம் கமழ் தர வரு திருவள்ளரை. தென்றல் அப்படியே மனம் வீசி கொண்டு வருகிறது. எப்படி மனம்? மாமனம். எப்படியா தென்றலுக்கு அவ்வளவு வாசனை வந்தது அப்படின்னா, மன்றில் மாம்பொழில் நுழைத்தந்து, மன்றத்துல வந்து மாஞ்சோலைக்குள்ள புகுந்து, மாம்பொழில் நுழைத்தந்து அதற்குள் நுழைந்து, மல்லிகை மௌவல், மல்லிகை போதுன்னா நம்ம சொல்லியிருக்கோம், அப்போதுதான் மலர்ந்து கொண்டிருக்கும், இன்னும் முழுமையாக மலராத ஒரு மலர், அதான் போது. அப்பதான் மொட்டு அவிழ்ந்திருக்கும்ங்கிறதுனால வாசனை கமகமன்னு இருக்கும். ஆகவே மல்லிகை போது மௌவலின் போது, மல்லிகையின் பூக்களையும், மௌவல்னா முல்லை, முல்லையினுடைய பூக்களையும் அலர்த்தி, அதில் அந்த தென்றல் பட்டு மாஞ்சோலைக்குள்ள வந்து மாம்பூக்கள் வாசனையோடு அப்படியே மல்லிகை பூக்கள் மேல பட்டு, அப்படியே முல்லை பூக்கள் மேல பட்டு அவற்றை மலர்த்தி அப்படி வரக்கூடிய தென்றல் என்பதால் அது எப்படி இருக்கிறது? மாமனம் கமழ்தர வரு தென்றல். அப்படி தென்றல் வரக்கூடிய திருவள்ளரை நின்றானே, திருவள்ளரையில் நின்ற தெய்வமே. புண்டரீகாட்சன் நின்ற கோலத்துலதான் இருப்பார். திருவள்ளரை நின்றானே அப்படின்னு அவனை சொல்றாரு. வசையில் நான்மறை, வசைனா குற்றம், குற்றம் இல்லாத நான்மறை, எந்த குற்றமும் இல்லாத வேதத்தை தான் யாரு? பெருமாள் பிரம்மனுக்கு கொடுத்தார். ஆகவேதான் வசையில் நான்மறை அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. அதாவது நான் கொடுக்கும்போது அதுல என்ன இல்லை? அதுல குற்றம் இல்லை, அந்த வேதத்தில் எந்த குற்றமும் இல்லை. ஆனா ஒரு குழப்பம் நடந்து போச்சு. மது கைடபர் என்னும் அரக்கர்கள் வேதத்தை பிரம்மாவிடமிருந்து கவர்ந்து சென்று கடலுக்கு அடியில ஒளிச்சு வச்சிடுறாங்க. அப்போ எப்படி வந்து பூமியை ஒளிச்சு வைக்கும் போது வராக அவதாரம் எடுத்தாரோ, அதே போல இந்த அசுரர்களை அழிப்பதற்காக இவர் வந்து குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவர் வடிவம் எடுத்து அந்த அரக்கர்களை அழித்து அந்த வேதத்தை மீட்கிறார். மீட்கும் போது அவங்க எடுத்துட்டு போய் அதுல சேஞ்சஸ் எதையெல்லாமோ பண்ணிட்டாங்க. அந்த வேதம் வந்து கொஞ்சம் குற்றமில்லாத வேதமாக இருந்ததை இவங்க எடுத்துட்டு போய் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் குழப்பம் பண்ணிட்டாங்கிறதுனால பிரம்மனுக்கு என்ன செய்யன்னு தெரியாதப்போ பழையபடி ஹயக்ரீவர் வேதத்தை அதன் தூய வடிவில் யாருக்கு சொல்றாரு? பிரம்மனுக்கு சொல்றாரு. ஆகவேதான் நிர்மல ஸ்படிகாகிருதம் அப்படிங்கிற ஒரு இது அவருக்கு சொல்றது. அவருடைய தியான மந்திரத்தை சொல்லும் போது நிர்மல ஸ்படிகாகிருதம்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஸ்படிகம் போன்ற தூய்மையான சொல்லை கொண்டவன் யாரு? ஹயக்ரீவன். அப்போ குற்றமற்ற வேதத்தை அரக்கர்கள் கவர்ந்து சென்று அதில் சில தவறுகளை செய்த போது அதை மீட்டு வந்து அந்த தவறுகளை களைந்து அதை தூய்மையான வடிவில் நிர்மல ஸ்படிகம், எந்த குற்றமும் நிர்மலம், குற்றங்களற்ற ஸ்படிகம் தூய்மையான, அப்படி கொடுத்தவன் தான் ஹயக்ரீவன். ஆகவேதான் அந்த வார்த்தை வசையில் நான்மறை. நான்மறை யாருக்கு கொடுத்த? மால் அயர்க்கு அருளி முதல்ல கொடுத்தது. ஆனா இடையில என்ன ஆயிடுச்சு? வசையில் நான்மறை கெடுத்தன்னா அது கெட்டு போன, அதை இன்னொருத்தன் எடுத்துட்டு போய் கெடுத்துட்டான். அப்பவும் இவர் தான் என்ன செய்யறாரு? மால் பரிமுகமாய் அயர்க்கு அருளி. அதே திருமால் தான். பரினா குதிரை, பரிமுகமாய் குதிரை முகத்தை கொண்டவனாய் வந்து அருளி, திரும்ப அருளினான். எப்படி அருளினான்?
இசைகொள் வேத நூல் என்று இவை பயந்தவனே. பயந்தவனேனா கொடுத்தவனேன்னு அர்த்தம். கருணையோடு கொடுக்கிறது தான் பயந்தன்னு அர்த்தம். என் தாய் என்னை பயந்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் அம்மா என் மேல் அன்போடு கூடிய கருணையை காட்டினாள். எனக்கு கொடுத்தாள், அன்பை கொடுத்தாள், உணவு கொடுத்தாள், உடை கொடுத்தாள். எனக்கு என்ன சொல்றது, என்னை இத்தனை வருடங்கள் அவர்தானே எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்திருக்கா. ஊன் இந்த ஊனுடல், எனது அறிவு, எனது தன்மை, இதை அனைத்தையும் கொடுத்து வளர்த்தது தாய். அப்படி கொடுக்கும்போது அவ கருணையோட கொடுக்கிறாள். கடமையோடோ சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்கிற எண்ணத்தோட இல்லாமல் தன் தன் அன்போடு அதை செய்வதால் அப்படி கொடுப்பதற்கு பெயர் தான் பயத்தல். அதனாலதான் நன்மை பயத்தல்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் தமிழ்ல. நன்மை செய்யும் போது அதை செய்வதில் உண்டான மகிழ்வுக்காக, அதை செய்வதில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்ம திருப்திக்காக நாம நல்லது செய்யணுமா, அதான் நன்மை பயத்தல். பிறருக்கு நன்மை பயத்தல், பிறருக்கு நலம் பயத்தல்னு தமிழ் சொல்லுது. பிறருக்கு செய்யும் போது எனக்கு புண்ணியம் கிடைக்கும், இதை செஞ்சா எனக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டில் ஒரு இது கிடைக்கும், டாக்ஸ் குறையும், இப்படி செய்யறதுக்கு பேர் நலம் பயத்தல் கிடையாது. பயத்தல்னா அதை செய்வதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உனக்கு இருக்கணும், அதை செய்யும் போது உனக்கு அது ஒரு கருணை இருக்கணும். அப்படி நீ செய்யும் போதுதான் அதுக்கு பேர் பயத்தல். அப்ப இங்க என்ன செய்யறான் அவன்? இசைகொள் வேத நூல் என்று இவை பயந்தவனே. கருணையோட கொடுக்கிறான், அந்த வேதத்தை சொல்லி கொடுக்கிறான். திரும்ப அந்த தவறுகளை நீக்கி வேதத்தை இசைகொள் வேத நூல். ரெண்டு பொருள் இருக்கு. இசைனா புகழ் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. புகழ் மிக்க, எந்த புகழ்? பழம்புகழ் மிக்க. அதை திருத்தினதே அதை கெடுத்துட்டான். அந்த மதுகைடபராகிய அசுரர்கள் அதை கெடுத்துட்டாங்க. அப்ப அதை திரும்ப என்ன செய்யறான்? மாத்தி அதை பழைய புகழோடு கூடியதாக கொடுக்கிறான். இன்னொரு இசைகொள் அப்படின்னா வேதத்திற்கு சந்தம் உண்டு. சந்தத்தோடு தான் வேதம் ஓதப்பட வேண்டும். அப்போ இவங்க சந்தத்தை மாத்திருக்காங்களா? சந்தம்ங்கிறது எந்த கணக்குல வரும்? அந்த ஸ்லோகங்கள்ல இருக்கிற அக்ஷரங்களின் கணக்குல வரும். 24 அக்ஷரங்களோடு ஸ்லோகம் வந்தால் அது காயத்ரி சந்தத்துல தான் சொல்லணும். அப்படி ஒரு கணக்கு இருக்கு. 32 வந்து அனுஷ்டுப்னு நினைக்கிறேன், அனுஷ்டுப் சந்தம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கணக்கு இருக்கு. அப்ப வேதத்தை எடுத்துட்டு போனவே அதுல 2 எழுத்தை மாத்தி போட்டான்னா உங்களுக்கு சந்தமே மாறிடுமே. அப்போ ஹயக்ரீவர் தான் அதை திரும்ப ப்ரூஃப் பார்த்து எது எது தேவையில்லாததோ அதையெல்லாம் நீக்கி, எது மாற்றப்பட்டதோ அதையெல்லாம் சரி பண்ணி, எது கரெக்டான சந்தமோ இசைகொள் வேத நூல் என்று இவை, அந்த வேதத்தை அந்த சந்தத்தோடு திரும்பவும் பிரம்மனுக்கு கொடுத்தான் அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கலாம். புகழ்னு ஒரு பொருள் எடுக்கலாம் இசைக்கு, அப்புறம் சந்தம்னு ஒரு பொருள் எடுக்கலாம். ஸோ வேதம் புனிதமாக கொடுக்கப்பட்டது. அசுரர்களது களவாடி சென்ற தன்மையால் அதில் சில தவறுகள் நிகழ்ந்தன. திரும்பவும் அவர் அயக்ரீவனாக அந்த தவறை நிவர்த்தி செய்கிறார். அப்படிப்பட்டவனே எனக்கு அருள் புரியே. அப்ப இப்ப எப்படி அருள் கேட்டாரு? முதல்ல கேட்ட அருள் என்ன? தொழுவது ஓர் வகை எனக்கு அருள் புரியேன்னு கேட்டாரு. இங்க எப்படி கேட்கிறாரு? வேத நூல் என்று இவை பயந்தவனே எனக்கு அருள் புரியே. எப்படி ஒரு 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 வணங்கும் முறையில் குற்றத்தை நீக்கி ஒரு நல்ல விஷயமா எனக்கு கொடுத்தையோ, பிரம்மனுக்கு கொடுத்தியோ, அதே மாதிரி எனக்கும் என்னுடைய நான் படிக்கிறதுல குற்றங்கள் வரலாம், நான் படிக்கிறதுல ஏதாவது ஒரு தவறு இருக்கலாம். ஆக அதையெல்லாம் நீங்க சரி பண்ணி எனக்கு அருள வேண்டும்னு கேட்கிற மாதிரி. உயர்கொள் மாதவி போதோடு, மாதவினா குறுக்கத்தின்னு வைணவ உரையாசிரியர்கள் எல்லாருமே எழுதுறாங்க. ஆனா மாதவி பந்தல்ங்கிறது முல்லையை குறிக்கக்கூடியதான். சிலப்பதிகாரத்துல தான் மாதவி பந்தல் அப்படின்னா முல்லை பந்தல் தான். உயர்கொள் மாதவி போதோடு உலாவிய மாருதம், நல்ல உயர்ந்து இருக்கக்கூடிய முல்லை பந்தலோடு அப்படி அதுல உலாவி வந்த தென்றல். மாருதம்னா மேற்கிலிருந்து வீசும் காற்று, அதான் மாருதம். அப்போ கொண்டல்னா கிழக்கிலிருந்து வீசும் காற்று. அப்போ மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும், அப்படியே தெருவெல்லாம் நிறைந்து அப்படியே எல்லா திசைகளிலும் மனம் கமழும் பொழில் சூழ் சோலைகள் சூழ்ந்த திருவள்ளரையில் நின்றவனே அப்படின்னு அவர் சொல்றார். முல்லைப்பந்தலை தழுவி வரக்கூடிய மேற்திசை காற்றானது வீதிகளிலும் எல்லா திசைகளிலும் நிறைந்து அங்கிருக்கும் சோலைகளிலெல்லாம் புகுந்து மனம் பரப்புகிறது அப்படின்னு சொல்றார். வெய்யனாய் உலகு 7 உடன் நலிந்தவன். அதாவது
ஏழு உலகத்தையும் உடன் அப்படின்னா இந்த இடத்துல நலிந்தவன்னா நலித்தவன் பொருள் எடுக்கணும். நலியச் செய்தவன் அப்படின்னு பொருள் எடுக்கணும். வெய்யனாய், வெய்யன்னா கொடூரம், வெய்யன்னா அப்படி சுட்டு எரிக்கக்கூடியது. அதனாலதான் வெய்யோன் அப்படின்னு சூரியனுக்கு பேரு. சுட்டெரிப்பவன். அந்த இடத்துல என்ன பொருள்? கொடுமை செய்பவன் ஆகி உலகு ஏழு உடன் நலித்தவன், ஏழு உலகத்தையும் ஒன்றாக நலிவித்தவன், ஏழு உலகத்தையும் ஒரு சேர துன்பத்தில் ஆழ்த்தியவன். யாரு? இரணியன். ஏழு உலகத்தையும் துன்பத்தில் ஆழ்த்தி கொடூரமானவனாக வெய்யனாய் இருந்தவனை உடல் அகம் இரு பிளவாக, அவனுடைய உடல் அகம் உள்பக்கம் ரெண்டா பிரிஞ்சு போற மாதிரி, பீந்து போற மாதிரி இரு பிளவாக, இரு பிளவாக தான் பிளவான்னு நிக்குது. கையில் நீள் உகிர் படை அது வாய்த்தவனே. கையில் நீள் உகிர்ப்ப, கையிலேயே வாளை படையென கொண்டவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் நகம் ஒவ்வொன்றும் ஒரு வாள் மாதிரி, கையே ஒரு வாள் படை அப்படின்னு அர்த்தம். கையில் நீள் உயிர் படை அது வாய்த்தவனே எனக்கு அருள் புரியே. அதாவது தீமையை அகற்றி எனக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்கிறார். மையின் ஆர்தரு வரால் இனம் பாய, வரால் கருமை நிறத்துல இருக்கும். அவங்க உமா மேடம் சொன்ன மாதிரி அது கருமை நிறத்துல இருக்கக்கூடிய மீன். அது அப்படி நன்னீர் மீன், வரால் மீன். வரால் மீன் பெரும்பாலும் ஏரி, கிணறு, இந்த இடத்துலதான் வந்து நீங்க குளம், இங்கதான் வரால் மீன்களை பார்க்கலாம். ஒரு மாதிரி நீளமான மீன் வகை அது. அந்த மீன் வந்து இருந்ததுன்னா அந்த இடத்துல நீர் செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். எப்போதும் நீர் இருந்தாதான் வரால் இருக்கும். மையின் ஆர்தரு வரால் இனம் பாய, கருமை நிறம் அடர்ந்த வரால் மீன்கள் பாய, வன் தடத்திடை கமலங்கள். வன் தடம்னா வலிமையானங்கிற பொருள் இல்லை, 3 சுழி எண் போட்டிருக்கான். அப்படின்னா செழித்த, அடர்ந்தன்னு அர்த்தம். பெரிய, இப்படி பொருள் எடுக்கலாம். நல்ல ஆழமான பெரிய தடம், தடம்னா நீர் பதிந்திருக்கும் இடம். அப்படி நீர் இருக்கக்கூடிய இடத்துல தடத்திடை, நீர்த்தளத்தில் கமலங்கள், கமலங்கள்னா தாமரை பூக்கள். தெய்வம் நாரும், இந்த இடத்துல தெய்வம்னா என்ன பொருள்? நறுமணம்னு பொருள். தெய்வம் நாரும், தெய்வீகமான நறுமணம் வீசும்னு பொருள் எடுத்துக்கலாம். ஒன் பொய்கைகள், அழகிய பொய்கைகள் சூழ்ந்த திருவள்ளரை. ஆழமான பெரிய அழகிய பொய்கைகளில் கமலங்கள், தாமரை பூக்கள் எல்லாம் அப்படியே நறுமணம் வீசிக்கொண்டு இருக்கக்கூடிய திருவள்ளரை. அங்கு நன்கு கரிய மையினுடைய நிறத்தில் இருக்கக்கூடிய வராலினம் பாய்ந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நீர் செழிப்பு மிக்க இடம். வாம் பரி உக, வாம்னா இந்த இடத்துல பாயக்கூடிய, தாவும்னு அர்த்தம். பாய்ந்து தாவும் குதிரை. உக, உகன விழ, அதாவது அடிபட்டு விழறது. வாம் பரி உக, பாய்ந்து செல்லும் குதிரை வீழும்படியாகவும், மன்னர் தம் உயிர் செக, செகுத்தல், செகுத்தல், செகு அப்படின்னா இல்லாமலாக்குன்னு அர்த்தம். செகுத்தல்னா இல்லாம துண்டு துண்டா ஆக்குறது. இந்த விறகு, எங்க ஊர் பக்கம் ஒரு பாஷை உண்டு. முன்னாடி விறகு அடுப்புல சமைச்சவங்க விறகு கட்டு விலைக்கு வாங்கினவங்களுக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. விறக செத்தி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. விறகு வெட்டி போடுறதுன்னு சாதாரண வார்த்தை. செத்தி போடுன்னா, இப்போ விறகு வெட்டி போடுறதுனா நீள கம்பு மாதிரி இருக்கிறத ஒரு 1 அடி, 3/4 அடிக்கு வெட்டி போட்டுருவாங்க. செத்தி போடுறது அப்படின்னா அந்த கட்டையவே 4 துண்டாகவோ 3 துண்டாகவோ கீறி போடுறது, நடுவுல கீறி போடுறது. அடுப்புக்குள்ள விடுறதுக்கு வசதியாக அதை கீறி போடுறது. உருட்டையான கட்டையா இருந்தா நின்று எரியாது அடுப்புல. ஆகவே அதை 2ஆ வெட்டணும், குறுக்க வெட்டணும். அதற்கு பேர் செத்தி போடுறதுன்னு அர்த்தம். செத்திதல்னா அப்படி துண்டு துண்டா ஆக்கி விட்டுறது. ஸோ இங்கே செக அப்படின்னா உயிர் செக அப்படின்னா அவருடைய உயிர் இல்லாமலாக. தாவும் குதிரைகள் எல்லாம் வீழ்ந்து மடிய, மன்னர்கள் எல்லாம் உயிர் துறக்க. இதெல்லாம் ஏன் செய்த நீ? ஐவர்கட்கு அரசு அளித்த, இதையெல்லாம் செய்து ஐவராகிய பஞ்சபாண்டவர்களுக்கு அரசை அளித்தான். அப்படிப்பட்டவன் எங்கே இருக்கிறான்? காம்பின் ஆர் திருவேங்கடம் பொறுப்ப. பொறுப்பன அந்த இடத்தில் நிறைந்திருப்பவனேன்னு அர்த்தம். திருவேங்கடத்தில் நிறைந்திருக்கிறாய். திருவேங்கடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
காம்பின் ஆர் திருவேங்கடம். காம்புனா இந்த இடத்துல மூங்கில்னு அர்த்தம். மூங்கில்கள் செழித்து வளர்ந்திருக்கும் திருவேங்கடத்தில் நிறைந்திருப்பவனே, நீ குதிரைகள் பாய்ந்து செல்லும் குதிரைகள் விழும்படியாகவும் மன்னர்களெல்லாம் உயிர் துறக்கும்படியாகவும் செய்து பஞ்சபாண்டவர்களுக்கு அரசு அளித்தாய். நின் காதலை அருள் எனக்கு. ஏன் இவ்வளவு வேலை செஞ்ச? கிட்டத்தட்ட பாரத தேசம்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா இந்த போர் நடந்த காலத்துல பாரத தேசம்ங்கிறது இன்றைய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய பிரதேசம். கிட்டத்தட்ட சவுத் ஏஷியால ஒரு ஒரு பார்ட், முக்கியமான பார்ட். சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல 5-6 கண்ட்ரீஸ ஒட்டு மொத்தமா சேர்த்து அத்தனை பேருமா ஃபைட்டுக்குள்ள இறக்கியிருக்காங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இதுவரை பூமியில் நிகழ்ந்த போரிலேயே பெரிய போர் என்று அது சொல்லப்படுகிறது. மகாபாரத யுத்தம் 18 நாட்கள் நடந்த யுத்தம். அவ்வளோ பெரிய யுத்தத்தை, எவ்வளவு அழிவு, எத்தனை தேசங்கள் அதற்கு பிறகு அப்படியே வரலாறு தலைகளா மாறிச்சு. எதுக்கு இவ்வளவு செஞ்ச? ஐவர் மேல் நீ கொண்ட காதலால், பஞ்சபாண்டவர்கள் மேல் கொண்ட பிரியத்தால இதை நீ செஞ்ச. அதனாலதான் அந்த வார்த்தையை போடுறாரு. வாம் பரியுக மன்னர்தம் உயிர் சக ஐவர்கட்கு அரசு அளித்த காம்பினார் திருவேங்கட பொறுப்ப. அப்போ அந்த அளவு காதல் அவங்க மேல. அவங்க உனக்கு அர்ஜுனனை பிடிக்கும், பீமனை பிடிக்கும், சகாதேவனை கேட்கவே வேண்டாம். அப்ப அவனுக்கும் உனக்கும் 2 பேருக்கும் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அப்பேற்பட்ட பாண்டவர்கள் தர்மர் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு. யுதிஷ்டன் தர்மம் தவறமாட்டான்னு சொல்லக்கூடிய ஆள் நீ. அப்படி ஐவர் மேலும் அவ்வளவு பிரியம். திரௌபதியை நீ உனதுக்கு சகோதரியனை கொண்டு அவளுக்கு நீ நிறைய செய்திருக்க. அப்ப இவ்வளவு பிரியம் அவர்கள் மேல் கொண்டதனால் அவர்களுக்கு இதையெல்லாம் செஞ்ச. அந்த காதலை எனக்கு அருள மாட்டாயா? இந்த இடத்துல காதல்ங்கிறது அன்பு. அவர்கள் மேல் நீ கொண்ட அன்பை எனக்கும் அருள மாட்டாயா? ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிறாரு. நின் காதலை அருள் எனக்கு. மாம்பொழில் தளிர்கோதிய மடக்குயில் வாயது துவர்பெய்த. இந்த வார்த்தையை கவனிங்க. மான் தளிர பார்த்திருக்கீங்களா? ஒரு முறை பாருங்க. அதை எடுத்து வாயில போட்டுக்கணும் போல இருக்கும். அந்த நிறமும், அந்த மினுமினுப்பும், அந்த வாசனையும், மாந்தளிர் அவ்வளவு அழகா இருக்கும். பறிச்சு வாயில போடணும்னு தோணும். அதே மாதிரிதான் புளியங்கொழுந்தும். புளிய மரத்தினுடைய கொழுந்த பார்த்தீங்கன்னாலும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது மாந்தளிர் உண்மையில அப்படியே ஒரு ஒரு மென்மை, ஒரு சாஃப்ட்னஸ், அப்படியே வழிஞ்சு கிடக்கும். அந்த இலை நிமிர்ந்து இருக்காது, வழிஞ்சு கிடக்கும். அப்படி பல 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 பலன்னு அப்படி ஒரு ஷைனிங், அப்படி ஒரு நிறம். அதுக்கு பேரே மாமை நிறம்னு சொல்றான். அந்த செம்பழுப்பு கலந்த நிறம், அவ்வளவு வாசனை. பறிச்சு வாயில போட்டுருவோன்னு தோணும். அப்படி வாயில போட்டீங்கன்னா புளிப்பு இருக்காது, துவர்ப்பு தான் இருக்கும். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் திருமங்கையாழ்வார் இந்த பாட்டை எழுதியிருக்கணும். இல்லைன்னா இதை எழுத முடியாது. ஏன்னா குயில் என்ன செய்தது? மாம்பொழில் தளிர் கோதிய, கோதியனா இந்த இடத்துல கொத்தி உண்டன்னு அர்த்தம். கொத்தி உண்ட மடக்குயில், அழகிய குயில். அதற்கு வாய் என்ன செஞ்சது? தளிர் உண்டதால் வாய் அது துவர்ப்பு எய்த, வாய்க்கு துவர்ப்பாயிருச்சு. இது எப்படி அவருக்கு தெரியும்? அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. அந்த துவர்ப்பு எய்தின உடனே தீம் பழங்கனி தேன் அது நுகர். அது நேர போய் இனிப்பான பழங்கனி, பலாப்பழத்தை, பலாப்பழத்தினுடைய தேனை, தேனை என்ன அர்த்தம்? பலாப்பழத்துல இருக்கக்கூடிய அந்த சுளையினுடைய ருசியை அது அப்படி நுகர்கிறது. அவ்வளவு செழிப்பு அந்த ஊர். மாமரங்களும் பலாமரங்களும் செழித்து கிடக்கிற ஊர் அது அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை சொல்றார். மானவேல் ஒன்று ஒன்கண் மடவரல். மானவேல் நல்ல ஒளியுடைய பெரிய வேல், அதை போன்ற அழகிய கண்களை உடைய மடவரல், அழகிய இளம் பெண்ணாகிய மண்மகள் பூமாதேவி அழுங்க, அழுந்தி போகும்படி முன்னீர் பரப்பில், அவள் அப்படி அழுந்தி கிடக்க கடல் பரப்பில், முன்னீர் பரப்பில் ஏனம் ஆகி, ஏனம்னா பன்றி, நம்மள ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏனம், கேழல், இது இரண்டுமே பன்றியை குறிக்கக்கூடிய சொற்கள். ஏனம் ஆகி இருநிலம் இடந்தவனே, அன்று இருநிலம் இடந்தவனே. இருநிலம்னா விரிந்த நிலம்னு அர்த்தம். இந்த விரிந்த பூமியை இடந்து எடுத்தவனே, வராக அவதாரம். எனக்கு அருள் புரியே. நானும் இந்த துன்பச் சேற்றில், இந்த உலகத்தினுடைய
சம்சாரத்தினுடைய சேற்றில் அழுந்தி கிடக்கிறேன். நீ அன்றைக்கு எப்படி பூமாதேவி வந்து அழுந்தி கிடந்தாளோ அவளை எப்படி நீ வந்து காப்பாத்தினையோ, இடந்து எடுத்தையோ, அத மாதிரி என்னையும் இந்த சம்சார சேற்றிலிருந்து இடந்து எடுப்பாயாக. எனக்கு அருள் புரியே. ஏனமாகி அன்று இருநிலம் இடந்தவனே எனக்கு அருள் புரியே. அப்படி கேட்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா என்ன கேட்கிறாருன்னு. கானமா முல்லை, அதாவது கான இது மாமுல்லை, காட்டில் இருக்கக்கூடிய பெரிய முல்லை. அதாவது ஊர் பக்கம் வளர்க்கிற முல்லை வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், மனம் தூக்கலா இருக்கும். ஆனா காட்டுல இருக்கக்கூடிய காட்டு முல்லைங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கும், வெள்ளை கலர்ல கொஞ்சம் பெருசா இருக்கும், வாசனை கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த கானமா முல்லை என்ன செய்யுது, களை கரும்பு ஏறி, கரும்பினுடைய நுனி வரைக்கும், மேல் நுனி வரைக்கும் ஏறி படர்ந்து வெண்முறுவல் செய்து அலர்கின்ற தேனின் வாய்மலர் முருகு உகுக்கும் திருவள்ளரை. முருகுனா இந்த இடத்துல தேன் அர்த்தம், பூவுக்குள்ள இருக்கிற தேன். தேனின் வாய், இந்த இடத்துல தேனின்னு சொல்றது வண்டுகளை குறிக்கும், வண்டை குறிக்கும். அது காட்டுல இருக்கக்கூடிய முல்லை கொடி, காட்டு முல்லை கொடி கரும்பு வயலுக்கிடையில் வளர்ந்து கரும்பின் மீது பற்றி ஏறி கரும்பினுடைய மேல் தோகை வரைக்கும் படர்ந்து வெள்ளை நிறத்துல அதனுடைய பூக்கள் பூத்து அது பார்க்கிறதுக்கு கரும்பு சிரிக்கிற மாதிரி இருக்கான். பெண் முறுவல் செய்து அலர்கின்ற இந்த பூ மலர்ந்தது கரும்பு சிரிப்பது போல் இருக்கிறது. அப்படியாகி அந்த பூக்களில் இருக்கிறது தேனானது வண்டுகளுக்கெல்லாம் உகக்க உகுக்கும், உகுத்தல்ல அப்படி கொட்டுறது. கண்ணீர் உகுத்தாள் அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா, உகுத்தல்ல கொட்டுதல், அப்படி தேனை கொட்டுது. யாருக்கு? வண்டுகளுக்காக கொட்டக்கூடியது அப்படின்னு அதை எழுதுறாரு. அவ்வளவு செழிப்பான ஊர் அது. பொங்கு நீழ்முடி அமரர்கள் தொழுது எழ. பொங்கு நீழ்முடி அப்படின்னா, பொங்குன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மங்களம் பொங்கட்டும்னு சொல்றோம். அப்ப தொடர்ந்து செழிப்பு நிறையட்டும்னு அர்த்தம். அதை போல் தொடர்ந்து சிறப்புகள் இருப்பதற்காக நீழ்முடி, நீண்ட முடி அணிந்த அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் அவங்க தான் சொர்க்கத்தை ஆட்சி பண்றாங்க. நீழ்முடினா நீண்ட ஆட்சிங்கிற பொருள்ல இங்க எடுக்கணும். நீண்ட ஆட்சியை செய்யறதுக்காக அமரர்கள் தொழுது எழ. அதான் அமுதம் கேக்குறாங்க. அமுதம் குடித்தால் அவர்கள் சிரஞ்சீவிகளாக நீண்ட நாட்கள் மங்கள நிறைவோடு இருக்கலாம். அதற்காகத்தான் அவங்க பொங்கு நீழ்முடி வேண்டி அமரர்கள் தொழுது எழன்னு அதை வாசிக்கணும். பொங்கு நீழ்முடி வேண்டி அமரர்கள் தொழுது எழ வந்து கெஞ்சறாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க, அமுதம் கொடுங்க, அசுரர்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாத்துவதற்கு அதான் வழின்னு கேக்குறாங்க. அதுக்கு அடுத்த வரிய பாருங்க, பொங்கு நீழ்முடி அமரர்கள் தொழுது ஏத்த. அதாவது பொங்கு நீழ்முடி வேண்டி அமரர்கள் தொழுது ஏத்த அமுதினை கொடுத்து அளிப்பான். அவர்களுக்கு அமுதை கொடுத்து அளிப்பதற்காக ஐடியா அவர் தான் கொடுக்கிறார். வாசுகியை கூப்பிடுங்கப்பா, மந்தார மலையை கட்டுங்கப்பா, கடலை கடைங்க, பார்க்கடலை, நான் இருக்கிற பார்க்கடலையே கடைங்கன்னு அவன் தான் ஐடியா கொடுக்குறான். அப்படி ஐடியா அமுது அளிப்பான், அமுதினை கொடுத்து அளிப்பான். அங்கு ஓர் ஆமை அது ஆகிய ஆதி. அமுதினை கொடுக்கிறான், கொடுத்து அளிப்பான்னா என்ன அர்த்தம்? கொடுத்தான்னு சொல்லு, இல்ல அழிப்பான்னு சொல்லு. கொடுத்தளிப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது கொடுத்தல் அழித்தல் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்ப கொடுத்தல் அப்படின்னா அது ஒரு கடமை, கொடுக்க வேண்டியது ஒரு கடமை. சார் நான் இது ஒரு 2 இட்லி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். என்ன அர்த்தம்? நான் பைசா கொடுக்குறேன், நீ எனக்கு இட்லி கொடு. நான் பைசா கொடுக்குறேங்கிறதுனால இட்லி தர வேண்டியது உன் கடமை. அப்போ அழித்தல்னா என்ன அர்த்தம்? அவர் தானம் அளித்தார்னு தானே நம்ம சொல்றோம். தானம் கொடுத்தார்னு நம்ம தப்பா எழுதுறோம். அது தானம் அளித்தார்னு சொல்ல. அளித்தார் என்றால் திரும்ப பெறாமல் இருப்பதுக்குத்தான் அளித்தல். ஒருவருக்கு ஒரு பொருளை நீங்கள் அளித்தீர்கள் என்றால் அந்த பொருளை நீங்கள் திரும்ப பெற முடியாது என்றால் அது அழிக்கப்பட்டது. கொடுத்தல்னா திரும்ப பெற்று விடலாம். இவன் கொடுத்து அளித்தன்னு ஒன்று வார்த்தையை போடுறான். அமுதினை கொடுத்து அளிப்பான என்ன அர்த்தம்? 2 பொருள். அதுக்கு தான் முதல்லயே சொன்னோம், அவன் ஐடியா கொடுத்தான்னு சொன்னோம். அவன் யோசனையை கொடுத்தான், இதை செய்யுங்கன்னு கொடுத்தான். அப்படி கொடுத்த பிறகு அமுத அவங்க எடுத்த பிறகு அவங்க கையில இருந்த அமுத அசுரர்கள் பிடுங்கிட்டாங்க. அப்பும் போய் அமுதை எடுத்து இவர்களுக்கு அளித்தான், தேவர்களுக்கு அளித்தான். ஆகவேதான்
அமுதினை எடுக்கும் யோசனையை கொடுத்தான். அமுது வந்த பிறகு அதை எல்லோருக்கும் அளித்தான். அது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கங்க. அமுதினை கொடுத்து அளிப்பான் அப்படின்னு ஒரு பொருள். அப்படிப்பட்டவன். அங்கு ஒரு சிக்கலும் வந்துருச்சு. அந்த நேரத்துல அவன் என்ன செய்தான்? அங்கு ஒரு ஆமையது ஆகிய ஆதி, அங்கு ஆமையாக வந்து அதை சரி செய்த, அந்த சிக்கலை சரி செய்த, அனைத்திற்கும் முதலானவனே, மூலமானவனே, ஆதியே, நின் அடிமையை அருள் எனக்கு, நான் உன் அடிமையாகிவிட்டேன், எனக்கு அருள்வாயாக. இப்ப சரணாகதி ஆயிட்டார். ஏன்னா எல்லா தேவர்களுக்கு ஐடியா யார் கொடுத்தது? நாராயணன். அந்த ஐடியாவை தேவர்கள் சொதப்பி வச்சுட்டாங்க, ஒழுங்கா இழுக்கல. ஆகவே மந்தாரமலை கடலுக்குள்ள முங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து நாராயணன் தான் ஹெல்ப் பண்றான். சரி, அமுதத்தை கடைஞ்சாச்சு, அமுதம் வந்தாச்சு. கையில வந்த அமுதத்தையாவது ஒழுங்கா அவங்களுக்குள்ள எடுத்துக்கிட தெரிஞ்சதா? அசுரர்கள் வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஐடியா அவன் இது கிடையாது, எக்ஸிகியூஷனை ஒழுங்கா செய்யாம அதுக்கும் நாராயணன் தான் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாம் போக இந்த ஐயா இதை உங்களுக்குள்ள சண்டை போடாம பிரிச்சுக்கங்க அப்படின்னு அமுதத்தை கொடுத்தா அதுலயும் தகராறு பண்ணி எதிரிகிட்ட கையில கொடுத்தாச்சு, அவங்க கையில ஒப்படைச்சாச்சு. அதையும் வாங்கி கொடுக்க இறைவன் தான் வரணும். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கான்? இது தேவர்கள் ஒவ்வொரு முறையும் அவனை சரணடைந்துதான் இந்த பலன்களை அடைந்திருக்கிறார்கள். அதனாலதான் முதல் வார்த்தையா அதை போடுறாரு. பொங்கு நீள்முடி அமரர்கள் தொழுது ஏத்த, இவனை அடிமணங்கி நாங்க உங்க சரணடைஞ்சிட்டோம் ஐயா, எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொன்னதுனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் இவன் போய் சரி செய்து கொடுத்தான். ஆகவே நான் உனக்கு அடிமையாகிறேன், எனக்கும் அதை போல தேவர்களுக்கு எப்படி எப்பெல்லாம் சிக்கல் வந்ததோ அப்பெல்லாம் வந்து நீ அருளி செய்தையோ அதே போல் எனக்கும் அருள் செய்வாயாகன்னு கேட்கறது. நின் அடிமையை அருள் எனக்கு அப்படின்னு. தங்கு பேடையோடு ஊடிய மதுகரம், மதுகரம்னா வண்டு, ஏற்கனவே பார்த்திருக்கோம். தங்கு பேடையோடு, தன்னுடைய தங்க இருக்கக்கூடிய பெண் வண்டோட ஏதோ தகராறு வந்துருச்சு அந்த ஆண் வண்டுக்கு. பேடையோடு ஊடியனா ஊடல் செய்த அந்த வண்டு, இந்த பெண் வண்டு அதோட சண்டை போட்டு வந்துருச்சு. பெண் வண்டு தன்னை தேடி வராத இடமா இருக்கணும்னு சொல்லி எங்க வந்து ஒளிஞ்சிருக்கு? தையலார் குழல் அணைவான், அழகிய பெண்களின் கூந்தல்ல வந்து ஒளிஞ்சிருக்கான். யாரு? ஆண் வண்டு. அப்படிப்பட்ட பெண்கள் எங்க இருக்காங்க? மாடத்துல இருக்காங்க. திருவள்ளரையில இருக்கிற மாடம், ஊர்ல இருக்கிற வீடுகள்ல இருக்கிற மாடங்கள்ல இருக்காங்க. அந்த மாடம் எப்படி இருக்கிறது? திங்கள் தோய் சென்னி மாடம். திங்கள்னா நிலவு, நிலவு தோய்னா நிலவை போய் தேய்க்கிறது. நிலவை தேய்க்கும் அளவிற்கு உயர்ந்த மாடங்கள் அமைந்திருக்கிறது. அந்த மாடத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் கூந்தல்ல போய் பெண் வண்டோடு சண்டையிட்ட ஊடல் செய்த ஆண், அங்கு சேர்ந்த ஆண் வண்டுகள் ஒளிந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட திருவள்ளரையில் இருக்கும் தெய்வமே, எனக்கு அருள் செய், இந்த அடிமையை அருள், அடிமைக்கு அருள் செய். ஆறினோடு ஒரு 4 உடை நெடுமுடி அரக்கன், ஆறினோடு 4 அவன் தலை, 6 நாளும் 10 தலை. அப்படி நெடுமுடி 10 தலைகளிலும் பெரும் புகழ் கொண்டவன் அவன். நெடுமுடி, உலகையெல்லாம் வென்றவன், 8 திசைகளையும் வென்றவன், எதிரிகளே இல்லை எனும்படி வென்று நிற்பவன். ஆகவேதான் நெடுமுடிங்கிற வார்த்தை. நெடுமுடினா உயர்ந்த மணிமுடி, உயர்ந்த கிரீடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை விட உயர்ந்த கிரீடம் வேற எந்த மன்னனுக்கும் கிடையாது. அதாவது இவன் கிரீடம் தான் உயர்ந்த கிரீடம், இவனே எல்லா மன்னர்களையும் வென்றவன் அர்த்தம். ஆகவேதான் நீள்முடி நெடுமுடிங்கிற வார்த்தை வந்து அவன் மன்னாதி மன்னன் அர்த்தம், மன்னர்களை எல்லாம் வென்ற மன்னன். அப்படிப்பட்ட நெடுமுடி அரக்கனினுடைய சிரம் எல்லாம் வேறு வேறு உகனா ஏற்கனவே பார்த்தோம், விழன்னு அர்த்தம். வேறு வேறாகி விழ, 10 தலையும் தனித்தனியா துண்டு துண்டாக சென்று விழும்படி வில்லது வளைத்தவனே, வில்லை வளைத்தவனே, ராமபிரான சொல்றார். எனக்கு அருள் புரி. 10 தலைகள் என்பது ராவணனுடைய அகந்தை, அதான் மண்டை வீங்கி இருக்குன்னு நம்ம சொல்றது. எப்படி ராவணனுக்கு அகந்தையை அழித்து அருளினாயோ அவ்வாறே எனக்கும் அருள்வாயாக, எனக்கு அருள் புரியே. மாரியில் சோதிய மரகத பாசடை தாமரை மலர்வார்ந்த, மாரியில்னா குறையில்லாதன்னு அர்த்தம், எந்த மாறுபாடும் இல்லாத, சோதிய ஜோதி போல ஒளி வீசக்கூடிய, மரகத நிறத்தில் பாசு அடைனா பச்சை இலைன்னு அர்த்தம்.
அடைனா படர்ந்து இருக்கிற இலைக்கு அடைன்னு பேரு. நீங்க பாக்குறீங்களா தாமரை இலை எப்படி இருக்கும்? நீங்க தோசையில அடைன்னு ஒண்ணு ஊத்துறோம். நீங்க அந்த அடை தோசையும் பாருங்க, தாமரை இலையும் பாருங்க, அப்படி அகன்று பறந்து இருக்கக்கூடியது. அடை அப்படி அப்படி அடர்ந்து இருக்கக்கூடியது இலை. ஆகவேதான் அந்த வார்த்தை வருது. பாச அடை, மரகத பாச அடை. மரகத பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு நடுவே தாமரை மலர் வார்ந்த, அந்த தாமரை மலரில் நிறைந்த, வார்ந்தனா நிறைந்திருக்கிற தேரல் மாந்தி, அதுல இருக்கிற தேனை உண்டு வண்டு இன்னிசை முரல். வண்டு இன்னிசை பாடக்கூடிய, முரல்ங்கிறது வண்டினுடைய ஓசைக்கு பெயர். வண்டு முரலும், வண்டினுடைய இன்னிசை முரல். அங்க இருக்கிற தேனெல்லாம் குடிச்சிட்டு அந்த வண்டுகள் எல்லாம் பாடக்கூடிய திருவள்ளரையில் என் இறைவன் இருக்கிறான். முன் இவ்வேழ் உலகு உணர்வு இன்றி இருள் மிக. எப்போ? முன் பிரளய காலத்தின் போது 7 உலகமும் உணர்வு இன்றி. எப்படி உணர்வு இருக்கும்? உலகமெல்லாம் அவன் வயிற்றுக்குள்ள போயிருச்சு. அனைத்தும் பிரளயத்துக்குள்ள மூழ்கி இருக்கும்போது அங்க எதுவுமே இருக்காது. ஆகவே உலகங்கள் எல்லாம் அப்படியே உறைந்து இருந்தது. எந்த இயக்கமும் இன்றி, எந்த செயல்பாடுமின்றி உலகங்கள் எல்லாம் இறைவனின் திருவயிற்று உந்தியில் உறைந்து கிடக்கின்ற காலத்தில் உம்பர்கள் தொழுது ஏத்த தேவர்கள் வந்து வணங்க, ஐயா ரொம்ப நாள் இப்படி கிடக்க, நீங்க திரும்ப இயக்கத்தை ஆரம்பிக்கப்படாதான்னு கேட்ட உடனே அவர் உலகை படைக்க ஆரம்பித்து ஒரு புதிய பிரம்மனை படைத்து, பிரம்மனுக்கு அன்னப்பறவை வடிவில் வந்து அவர் வேதத்தை உபதேசித்து, பிரம்மன் அதற்கு பிறகு படைப்பு தொழிலை துவக்குகிறான். ஆகவே இந்த வார்த்தை அன்னமாகி அன்று அருமறை பயந்தவனே. இது 2வது பாட்டுல என்ன சொன்னாரு? நான்மறை கெடுத்த அம்மலர் அயர்க்கு அருளி முன் பரிமுகமாய் அப்படின்னு அந்த வார்த்தை வந்தது. தாமரை மலரில் இருக்கும் அவனுக்கு வேதம் கெட்டு போன அப்புறம் அவன்கிட்ட இருந்து மதுகைடபர்கள் வேதத்தை பிரம்மன்ட்டு இருந்து அபகரிச்சுட்டு போனப்போ அதை வாங்கி திருத்தி கொடுக்கும் போது நீ பரிமுகமாயிருந்த, ஹயகிரீவனா இருந்த. முதல்ல பிரம்மனை உருவாக்கி உபதேசிக்கும் போது அன்னப்பறவை வடிவத்துல இருந்து அன்னமாகி அன்று அருமறை பயந்த. அன்று என்றால் இந்த பிரளயம் முடிந்து உலகம் சிருஷ்டி துவங்கின காலத்துலன்னு அர்த்தம். துவங்கின காலத்துல நீ வந்து அவர்களுக்கு அருமறையை சொன்னாய், பிரம்மனுக்கு சொன்னாய், எனக்கு அருள் புரியே. எப்படி பிரம்மனுக்கு நீ அறிவை ஊட்டினாயோ அதை போல எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கும் அறிவூட்டுவாயாகன்னு கேக்குறார். மண்ணுனா நிலைத்த. கேதகை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கேதகி என்றால் வடமொழியில தாழம்பூன்னு அர்த்தம். அதை தமிழ் படுத்தும் போது கேதகைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் சூதகம். சூதகன்னா மாமரம்னு அர்த்தம் வடமொழியில. ஆகவே இது அப்படியே வடமொழி சொல்ல தமிழ் சொல்லாக ஆக்கி வச்சிருக்காங்க. மண்ணு கேதகை சூதம். நிலைத்திருக்கிற தாமரை இது தாழை இதுங்க செடிகளும் தாழை புதர்களும் மாமரங்களும் என்று இவை என்றெல்லாம் இவையெல்லாம் பறந்து கிடக்கக்கூடிய வனத்திடை காடுகளுக்கிடையே சுரும்பு இனங்கள். வண்டுலயே பெரிய வண்டு தான் சுரும்புன்னு பேரு. பெரிய சைஸ் வண்டு. அது என்ன செய்யும்னா அது மரத்து மேல இருக்கக்கூடிய பூக்கள்ல போய் தேன் அருந்தும். செடிகள்ல இருக்கிறத அருந்துறதெல்லாம் நார்மலான வண்டினம். ஆனா சுரும்பு என்பது மரத்தில் இருக்கக்கூடிய மேல பூத்திருக்கிற மலர்கள்லையும் போய் வண்டு அருந்தும். அதான் சுரும்பு இனங்கள். அது வந்து தென்ன என வண்டு இன்னிசை முரல. அந்த சுரும்பு இனங்கள் தென்ன என்ன, அது வந்து தென்னுன்னு ஒரு குரல் அது அது ஒலிக்குது. அது பெரிய வண்டுங்கிறதுனால சுரும்பு பாடும்போது தென்னை என்னன்னா தென்ன அப்படின்னா அந்த ஒரு இந்த வீணையிலேயோ வயலின்லேயோ இந்த பேஸ் நரம்பு ஒண்ணு இருக்கும், கனமான நரம்பு, கின்னு அடிக்கும். அப்படி அதை சுண்டி விட்டோம்னா அந்த பேஸ் வாய்ஸுக்கு தான் தென்ன என்னன்னு அந்த வார்த்தையை சொல்றாங்க. தென்ன என்ன அப்படின்னா தென் என்று ஒலிக்கக்கூடிய அந்த ஒலியில அது பாடுனா, சாதாரண வண்டு எல்லாம் இன்னிசை முரலும். சாதாரண வண்டு மெல்லிய குரல்ல இசை. பேஸ் வாய்ஸ்ல பாடக்கூடிய வண்டினங்களும் மெல்லிய வாய்ஸ்ல பாடக்கூடிய வண்டினங்களும் அங்க இருக்கு. ஒண்ணு மாமரம், இன்னொன்னு தாழை புதர். அப்ப மாமரம் உயர்ந்திருக்கிற மாமரத்துல இருக்கிற மாம்பூக்கள்ல தேன் அருந்தக்கூடியது சுரும்பு இனங்கள். புதர் செடியாக இருக்கக்கூடிய தாழை கேதகைன்னு அதை சொல்றாரு. கேதகையில மலர் இருந்தக்கூடியது இந்த வண்டு இனங்கள். ஆகவேதான் இந்த ரெண்டையும் இப்படி கொண்டாந்து போடும்போது ஒன்ன செடியாகவும் இன்னொன்னு மரமாகவும் போடுறாரு. கேதகை சூதகம் என்று இவை வனத்திடை சுரும்பு இனங்கள் தென்ன என்ன வண்டு இன்னிசை முரல்.
கேதகை அருந்தும் வண்டு இன்னிசை முரல சூதகம் சென்று அருந்தும் சுரும்பு இனங்கள் தென்ன என்ன, அப்படி பொருள் எடுக்கணும். அப்படி பாடக்கூடியது. ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று, ஆங்கு எங்கு, மாவலி வேள்வி செய்யும் இடத்தே, அந்த இடத்துல போய் இறந்து சென்று தானம் கேட்க போய் அகல் இடம் முழுவதையும், பரந்த பூமி முழுவதையும் பாங்கினால் கொண்ட பரம, அந்த வார்த்தையை கவனிங்க. இவன் பரமன், பரம தெய்வம் இவன். ஆகவே எப்படி வாங்கின, நீ பரம தெய்வமாச்சே, உன்னுடைய வலிமைக்கு முன்பு, உன்னுடைய வீரத்திற்கு முன்பு மகாபலி ஒண்ணுமே செய்திருக்க முடியாது. நீ அவனை ஒரு தட்டு தட்டி கீழே எவ்வளவு வச்சிருக்கல. இதுக்கு முன்னாடி எதானே செஞ்ச? வென்றி மாமொழி ஏந்தி மூவெழுகால் கொன்ற தேவ, 21 தலைமுறை அழிச்சவன் நீ. வெய்யனாய் உலகேழுடன் நலிந்தவனை உடலகம் இருபிளவாக கையில் நீள் உயிர்படை கொண்டு கொன்றவன் நீ. வாம்பரியுக மன்னர்தம் உயிர் சக ஐவர்கட்கு அரசு அளித்தவன் நீ. ஏனமாகி இருநிலம் இடந்தவன் நீ. அமுதினை கொடுக்க வேண்டி ஆமையாக வந்து அசுரர்களுக்கு ஏமாற்றி இதெல்லாம் செய்தவன் நீ. ஆறினோடு ஒரு 4 உடை நெடுமுடி அரக்கனின் சிரமெல்லாம் வேறு வேறாக வில்வளைத்தவன் நீ. அப்போ இவ்வளவு வீரச் செயல் செய்த நீ இங்கே வந்து என்ன செஞ்ச? மகாபலிட்ட அந்த வீரச் செயல் ஒன்னையும் செய்யலையே நீ. இங்க பாங்கினால், உன் சாமர்த்தியத்தால், உன்னுடைய அந்த ராஜதந்திரத்தால், அந்த மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படி டிப்ளமேட்டிக்கா வாங்கிட்டு போயிட்டு அந்த நிலத்தை. இங்க மாதிரி நீ வார், ஒரு சண்டையை போட்டு ஒரு போர் நடத்தி நீ வாங்கலையே. மகாபலிட்ட எப்படி வாங்கின? அகல் இடம் முழுதினையும் எப்படி கொண்டாய்? பாங்கினால் கொண்ட பரமனே. அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். மற்ற எல்லா இடத்துலயும் ஃபைட் பண்ண, ஆனா இங்க மட்டும் சாமர்த்தியமா, இங்க வீரத்தால் செய்த எல்லா செயல்களையும் சொன்னப்போ, மகாபலிட்ட அவர் வீரத்தால் என்ன செய்தார்? ஒண்ணுமே செய்யல. விவேகத்தால் காரியத்தை சாதிச்சார். அந்த விவேகத்துக்கு தான் பாங்கினால் கொண்ட பரமங்கிற வார்த்தையை போடுறார். விவேகத்தால் காரியம் சாதித்தார். இவர்களெல்லாம் தவறு செய்தார்கள். ஆகவே இவர்களை தண்டிக்க முடிஞ்சது, வீரத்தை காட்டி தண்டிக்க முடிஞ்சது. ஆனா மகாபலி தவறேதும் செய்யாதவன், தனது குடிகளின் மேல் அவ்வளவு பிரியம் கொண்டவன், தனது குடிகள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் இருக்கணும்னு சொல்லி போராடினவன். ரொம்ப நல்ல மன்னன், எந்த குறையும் சொல்ல முடியாத மன்னன் மகாபலி சக்கரவர்த்தி தான். அவன் அசுரகுலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனை போன்ற ஒரு மன்னன் நமக்கு இல்லை. அப்படி இருந்திருக்கான் அவன். அப்ப அவனை என்ன சொல்லி நீ அவனை பனிஷ் பண்ணுவ? அவன் தான் தவறு செய்யாதவனாச்சே. யார மத்த இடத்துல எல்லாம் தேவர்களோ முனிவர்களும் வந்து உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த அரக்கன் செய்யற கொடுமை தாங்க முடியலன்னு. மகாபலி சக்கரவர்த்திக்கு யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா? தேவர்கள் வந்து அழுதாங்க, ஐயோ அவன் பெரிய ஆள் ஆயிட்டானா எங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும், தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க, அப்படித்தானே கேட்டாங்க. அவன் கொடுமை செய்யறான் அப்படின்னு வந்து சொன்னாங்களா? இல்ல. ஆகவேதான் அவன்கிட்ட வரும்போது வீரத்தை காட்டாமல் விவேகத்தை காட்டினார். பாங்கினால் கொண்ட பரமன். நின் பணிந்து எழுவேன் எனக்கு அருள் புரியே. எப்படி பணிந்து, அந்த வார்த்தையை கவனிங்க. சரி, ஒரு நொடி என்னுடைய இடம் நான் கொடுக்கறேன், என்னால கொடுக்க முடியாதான்னு நினைச்சிட்டான் யாரு? மகாபலி. அந்த ஒரு நொடி அவன் அடைந்த கர்வத்திற்காக அவன் தோத்துட்டான். அப்ப 3வது அடிக்கு எங்க வைக்கன்னு கேட்கும்போது அவன் ஒரு வார்த்தை சொன்னான்ல, என் அகந்தை இருக்கும் இடமும் உன்னிடம்தான். நான் நினைச்சது என் தலை தானே, தலை தூக்கி நிக்கிறேன்னு சொல்றான் இல்லையா, மண்டக்கணம் பிடிச்சவன் சொல்றேன், ஏன் தலைய சொல்றான்? நான் செருக்கு உருவாவது நம்ம மூளையில. ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு, இந்த செருக்கு உருவான இடமும் உன்னுடைய திருவடிக்கீழ தான் இருக்கணும் அப்படின்னு குனிந்து தன் தலையை கொடுத்தான். அதுதான் பணிவு. ஆகவே இந்த இடத்துல எந்த வார்த்தையை போடுறார் திருமங்கையாழ்வார்? நின் பணிந்து எழுவேன். அதுக்கு முன்னாடி யார சொன்னாரு? மாவலியை சொன்னார். எப்படி மகாபலி சக்கரவர்த்தியை நீ பாங்கினால் கொண்டாய். ஆனா யோசிச்சு பாருங்க, நீ ரொம்ப சாமர்த்தியம் காட்டி மகாபலிட்ட வாங்கின, ஆனா அவன் பணிவினால் ஒரு பாங்கினை மகாபலி காமிச்சிருக்கான் பாருங்க. நீ 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 வந்து ஒரு தெய்வமாக வந்து உனது வீரத்தை காட்டாம விவேகத்தை காட்டின.
ஆனா அவன் பக்தனா அவன் காட்டின விவேகம் எவ்வளவு பெரியது. இரு உலகையும் அளந்துட்டேன், விண்ணுலகையும் அளந்த மண்ணுலகையும் அளந்துட்டேன், மூணாவது அடிக்கு இடம் எங்கேயான்னு கேட்கும்போது அவன் சொன்ன வார்த்தை தவறு இல்லைல்ல. உன் 3 அடி வைக்கிறதுக்கு இடம் தருவேன்னு அவன் சொல்லி தானே தானம் கொடுத்தான். நீ லாஜிக்கா மடக்குனிய அவன. நீ வென்ற பூமியும் நீ வென்ற மேலுலகும் ரெண்டையும் நான் அளந்துட்டேன். இப்ப உனக்கு நிலம் எங்க இருக்கு நீ கொடுக்கறதுக்கு 3வது அடின்னு கேட்ட. அவன் நியாயப்படி தோல்விதானே அடைஞ்சான். ஆனா அவன் எப்படி ஜெயிச்சான்? உன்னைய பணிவினால் ஜெயித்தான். பணிந்து தலைய கொடுத்தான். 3வது அடிக்கு இடம் இந்தா இருக்குடான்ட்டான். மேலுலகும் இல்லை கீழுலகும் இல்லை, என் தலை 3வது அடி, அங்க காலவை, நான் சொன்ன வார்த்தைப்படி 3வது அடி உனக்கு கொடுத்துட்டேன். உன் திருவடியை என் தலையில் தாங்கும் பேறு பெற்றதால் நானும் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவேன். அவன்ல பாங்கினால் வார்த்தை யாருக்கு பொருந்தும்? பாங்கினால் கொண்ட பரமன பாங்கினால் பெற்ற பரம பக்தன் அவன். பாங்கினால் கொண்ட பரம தெய்வம் நாராயணன்னா, பாங்கினால் பெற்ற பரமபக்தன் மாவலி. நின் பணிந்து எழுவேன், அங்கதான் பணிவு. எது பணிவுன்னு அதுதான். பணிந்தாலும் தன் சொல் மாறாமல் இருந்துட்டான் பாருங்க மகாபலி. அவே பணிந்து எழுவேன் எனக்கு அருள் புரியே. ஓங்கு பிண்டியின் செம்மலர் ஏரி. பிண்டிங்கிறது வடமொழி சொல். பிண்டின்னா அசோக மரம். அசோக மரம் சிவப்பாக பூ பூக்கும். இங்க இருக்கிற நெட்லிங்க மரத்தை எல்லாரும் அசோக மரம்னு சொல்லுவோம், அது கிடையாது. அசோக மரம்ங்கிறது வேற. அசோக மரம் சிவந்த நிறத்தில் பூக்கும், கொஞ்சம் அபூர்வமா இருக்கக்கூடிய மரம் அது. அது வந்து செம்மலர் அது ஏரி அப்படி சிவப்பா இருக்கும் அது அசோகம் பூத்ததுன்னா. அதில் ஏறி வண்டு உழிதர, வண்டு திரிய, மாயேறி தீங்குயில் மிழற்றும். வண்டுகளெல்லாம் அசோக மரத்தில் இருக்கிற சிவந்த பூக்களில் ஏறி திரிந்து கொண்டு இருக்க, தேனருந்துவதற்காக திரிய, உழிதெறுதல் அப்படின்னா சுற்றி சுற்றி வர்றது, வெத்தி சும்மா சுத்தி வர்றது. அப்படி சுத்தி வர மாமரத்துல ஏறி குயில்கள் எல்லாம், தீம் குயில், நல்ல அழகிய இனிமையான குரலில் பாடக்கூடிய குயில்கள் எல்லாம் மிழற்றும், அப்படி பாடும். படப்பை திருவள்ளரை. படப்பைனா பந்தல், கொடித்தோட்டம்னு பேரு. பந்தல் போட்ட காய்கறி. நீங்க ஆடிக்கு வந்து ஊர் பக்கம் இருந்தவங்களுக்கு தெரியும். ஆடிக்கு பந்தல் போட்டாச்சான்னு கேட்பாங்க. நாங்கெல்லாம் போட்டிருக்கோம். நான் ஊர்ல போட்டிருக்கேன். நான் அதாவது பந்தல் காய்கறினா புடலை, அவரை, பீர்க்கு, பீர்க்குல 2 3 உண்டு. இது எல்லாமே பாகல், பாகற்காய் சொல்லிட்டேன் இல்லையா? பாகல், அவரை, புடலை, பீர்க்கு, இந்த 4மே வந்து கொடியாக வரக்கூடியது. என்ன பண்ணுவோம்? குழி தோண்டி ஆடிப்பட்டம், ஆடி மாசம் அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே குழி தோண்டி ஆற வச்சிடணும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அதுல விதைகளை போட்டு அது லேசா முளை வந்து அந்த இது வளர்ந்த உடனே அதை சுற்றி ஒரு 4 அடி இடம், 4 அடி விட்டு 4 மூலைகளையும் கம்பு நட்டு, அதை குறுக்கு கம்பு கட்டி அது மேல சோளத்தட்டையோ அல்லது சாதாரண பருத்தி மார், எங்க ஊர்ல பருத்தி மார் போடுவோம், பருத்தி மாரையோ சோளத்தட்டையோ பரப்பி வச்சோம்னா இந்த கொடி ஏறி அதுல அந்த பந்தல்ல படர்ந்து இருக்கும். திராட்சை கொடி பார்த்திருக்கீங்க இல்லையா? அதே மாதிரிதான் படர்ந்து இருக்கும். அப்படி பந்தலாக காய்கறிகள் பயிரிட்டோம்னா அந்த தோட்டத்துக்கு பேரு படப்பைன்னு பேரு. இன்னைக்கும் காஞ்சிபுரம் போற வழியில இருக்கிற படப்பையில காய்கறி நிறைய பயிரிடுறாங்க. அந்த அந்த இடத்துக்கு பேரே படப்பைன்னு வர்றதுக்கு காரணம் பந்தல் காய்கறிகள், பந்தல் போட்டு பயிர் செய்யப்படுபவை. அப்படிப்பட்ட விவசாயம் நடக்கும் இடம். ஆகவேதான் படப்பைங்கிற வார்த்தை அங்க போடுறாரு. தீயில் மிளற்றும் படப்பை திருவள்ளரை நின்றானே, அப்படி இருந்தவனே, அந்த இடத்தினுடைய சிறப்பை சொல்றாரு. மஞ்சு உலாம் மணிமாடங்கள் சூழ் திருவள்ளரை. மஞ்சு உலாம் மணிமாடங்கள், அதாவது இந்த உயர்ந்த மலை சிகரங்கள்ல தான் பனி வந்து அப்படி மூடும், அதான் மஞ்சு மேகங்கள். ஆனா மேகம் வந்து உலாவக்கூடிய அளவிற்கு உயரமான மணிமாடங்கள் இருக்கக்கூடிய திருவள்ளரையா. அந்த திருவள்ளரையில் அதன் மேய அதில் வசிக்கக்கூடிய அஞ்சனம் புரையும் திருவுருவனை. அஞ்சனம்னா கண்மை, அஞ்சனம் புரையும்னா கண்மையை ஒத்து நிற்கக்கூடிய திருவுருவம் கொண்டவனை, கரிய நிறத்தில் கண்மை போன்ற திருவுருவம் கொண்டவனை, ஆதியை அனைத்திற்கும் மூலத்தை, அமுதத்தை அனுபவிப்பவர்களுக்கு எந்த துயரும் இன்றி இன்பத்தை தரக்கூடிய அமுதம் அவன். அப்படிப்பட்ட அமுதத்தை நஞ்சு உலாவிய வேல் வளவன், நஞ்சை பூசியிருக்கிற வேலை கொண்டவன். போர்ல அப்படி செய்யறாங்க. ஆகவே நஞ்சு உலாவிய வேல் வளவன், வளவன்னா வல்லவன் அர்த்தம். வேல் சிறப்பாக வீசக்கூடியவன். கலிகன்றி,
கலிகன்றிங்கிறது கலியன், திருமங்கையாழ்வாருடைய பெயர். அவன் சொன்ன சொல் ஐயிரண்டும், ஐயிரண்டுன்னா 10, 10 பாடலும் எஞ்சலின்றி நின்று ஏத்த வல்லார். எந்த குறையுமின்றி அந்த பாடல்களை சொல்ல வல்லவர்கள். இமையோருக்கு, இமையோர்னா தேவர்கள்னு அர்த்தம், கண் இமைக்க மாட்டார்கள். ஆகவேதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வானோர்னு சொன்னா, தேவர்கள்னு சொன்னா கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அது பெரும்பாலும் யாரை குறிக்கும்? நித்தியசூரிகளை குறிக்கும். ஆனா இமையோர், உம்பர் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் அது சொர்க்கவாசிகளாகிய தேவர்களை குறிக்கும். ஸோ இமையோர்க்கு அரசர், தேவர்களுக்கு அரசர், அதாவது நித்தியசூரிகள். நித்தியசூரிகள்லாம் தேவர்களுக்கும் மேற்பட்டவர்கள். அப்ப தேவர்களுக்கு அரசர்கள் ஆவார்கள் அப்படின்னு நித்தியசூரிகள் ஆவார்களேன்னு அர்த்தம். இப்படி பலன்களை சொல்லி முடிக்கிறார். கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட நீளமா போயிருச்சு. பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. பேசிக் கொஸ்டின் ராஜா. இதுல என்னன்னா ஸ்லோவா கேக்குது சார் வாய்ஸ். இப்போ clear. ஒரு சின்ன பேசிக் கொஸ்டின் தான் ஜெஜா. ஆக்சுவலி இந்த வண்டுகள் அப்புறம் மற்ற விலங்குகள் எல்லாம் வருது இல்லையா, அந்த வண்டுகள் பேசுகிறோம், மரங்கள் கூட ரொம்ப லிமிட்டடாக தான் வருது. பனைமரங்கள் அவ்வளவா பேசல. இப்போ அவர் இருக்கிற ஊர்ல பனைமரங்கள் அதிகம். இப்போ இந்த இலக்கியத்துல இது மாதிரி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரேம் மாதிரி இப்படிதான் இந்த விலங்குகளை தான் பேசணுன்ற மாதிரி ஏதாவது வரையறை லிமிடேஷன்ஸ் இருக்கா? அப்படி இது ஒன்றும் கிடையாது. இந்த மரத்தை தான் பேசணும், இந்த மரத்தை பேசக்கூடாதுன்னு நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனா பொதுவாக பனை மரங்களை அன்றைக்கு அதை ஒரு எப்படி சொல்றது, பனை மரத்திலிருந்து கல் வரும். அப்புறம் பனை மரத்துல இருக்கக்கூடிய பொருட்களினுடைய பயன்பாடு இருக்கு இல்லையா, அது பிற இது மாதிரி அது கிடையாது. ஆகவே அது ரொம்ப லிமிட்டடாகத்தான் பயன்படுத்தப்பட்டது என்பதால் அதை பெருமளவு உள்ள கொண்டு வரல. இப்போ தென்னை மரத்தை பேசியிருக்காங்க, தெங்கின் பழம்னு எல்லாம் சொல்றாங்க. தென்னை மரம் தேங்காய் நீங்க இறைவனுக்கு படைக்கக்கூடியதாக இருக்கிறது. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இப்படியானது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நெல், கரும்பு, இது எல்லாமே உண்ணும் பொருட்களாகவும் செழிப்பின் பொருட்களாகவும் இறைவனுக்கு படைக்க தகுந்ததாகவும் இருக்கிறது. ஆனா நம்ம பனம்பழம், நுங்கு இதையெல்லாம் இறைவனுக்கு படைக்கிறதாக இல்லை. ஆகவே பெரும்பாலும் அதை இந்த வளத்தினுடைய இதுல சொல்லும் போது, இந்த ப்ராஸ்பரிட்டி அந்த லிஸ்ட்ல கொண்டு வரும்போது பனைமரத்தை கொண்டு வர்றது இல்லை. அது அந்த அன்றைய மரபு, அது அவ்வளவுதான். பனம்பொருட்களினுடைய சிறப்பு நமக்கு ரொம்ப பின்னாடி தான், அது பயன்படுத்திட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு முதல்ல இருந்து. ஆகவே அதை பின்னாடி கொண்டு இதை வச்சாங்க. தேவதேவனுடைய கவிதை ஒண்ணு இருக்கு, பனைமரம் ராட்சசியாகவும் தென்னை மரம் அதன் தங்கையாகவும் சொல்லி அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. படிம கவிதையில் அது ரொம்ப முக்கியமான கவிதை தமிழ்ல. பனைமரம் இருந்தாலும் அது அது தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு நல்ல கவிதை, அது ஒரு சுவாரஸ்யமான கவிதை அவர் எழுதியிருக்காரு. படிமங்கள் குறித்து ஒரு இது, இந்த ஒளிபெடுக்கல்னு ஒரு கட்டுரை முன்னாடி, அணி இலக்கணம் நமக்கு யாப்புக்கு தான் உண்டு, பாடல்களுக்கு தான் உண்டு, நம்ம செய்யுளுக்கு தான் உண்டு. ஆனா அந்த அணி இலக்கணத்தினுடைய சில விஷயங்கள் நமக்கு நவீன இலக்கியத்துக்குள்ள எப்படி போட்டு பார்க்கலான்னு ஒரு முயற்சியை, அப்படிதான் ஒரு கட்டுரை அது எழுதப்பட்டது. ஊட்டி காவியமங்கலம் வாசிக்கிறதுக்காக எழுதினேன். இன்னும் இருக்கும், ஜெயமோகனது வெப்சைட்ல இருக்கும், ஒளிபடுக்கல் அப்படிங்கிற தலைப்புல. அதுல அந்த கவிதையை குறிப்பிட்டிருப்பேன். அந்த அந்த படிமத்திற்காக அது குறிப்பிடப்பட்டிருக்கும். அத மாதிரி நமக்கு மாடர்ன்ல வரும்போதுதான், நவீன இலக்கியம் வரும்போதுதான் பனைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருதே தவிர பெருமளவு பனை பயன்படுத்தப்படலை, அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கு எதுவும் காரணங்கள் பெருசா இல்லை. காரணம் இதுதான், அது அன்றைக்கு அது கல்லு எல்லாம் அதுல இருந்து வந்ததுனால அன்றைக்கு கல்லும் நாமை அது ஒரு உயர்ந்த குணமாக, பண்பாக கடைபிடிக்கப்பட்டதால் அதை ஒட்டி அந்த பனைமரம் கொஞ்சம் விலக்கி வைக்கப்பட்டது, அவ்வளவுதான். அதே போல வண்டினங்கள் அதிகமா பேசுறோம், ஆனா பட்டாம்பூச்சிகளை பத்தி அதுல எதுவும் வரல. இந்த பாசுரங்கள் எதுவும் அது போல எதுவும் வரல. அந்த அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த நிறைய வார்த்தைகள் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறோம் ஜஜா இது வழியா. மாதவி பந்தல், மாதவிங்கிற வார்த்தை, அண்ட் முரல், மதுகரம், இது எல்லாமே நிறைய வேர்ட்ஸை ஒரு கலெக்டிவா எடுத்துக்க முடியுது. நல்லா இருக்கு.
நான் கேட்கறது வந்து அந்த வரால் இனம் பாய அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்ப ஃபிஷ்ஷ பத்தி எல்லாருமே ரொம்ப கலெக்டிவா கொடுத்துருக்காங்களே இவங்க. இப்ப வந்து திருமங்கை ஆழ்வார் வேற இதுல வந்திருக்கார், இப்ப மித்த ஆழ்வார் ஃபிஷ் சாப்பிடாதவங்களும் எழுதியிருக்காங்கன்னு பாக்குறேன். சோ இது எப்படி அவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்தது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின். இது என்ன அநியாயமா இருக்கு. இப்ப நான் கூட ஃபிஷ் சாப்பிடுறது இல்லை, ஆனா ஃபிஷ் வெரைட்டி எல்லாத்தையும் நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஊர்ல கிராமத்துல இருக்கும்போது பார்த்தது கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி, இது எல்லாமே வந்து திலோப்பியாங்கிற ஆப்பிரிக்கன் பிரீடு தான் இங்க வந்து ஜிலேபி. அதுல இருந்து வரக்கூடிய அதுலயே வெள்ளிக்கெண்டைன்னு தனியா ஒண்ணு உண்டு. அப்புறம் இந்த பொடி இது எழுதுவாங்க ஐரை. இது எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன். கொஞ்சம் கவனம் இல்லாதவங்க இது தலைப்பரட்டை எல்லாம் ஐரை குஞ்சுன்னு பிடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அது அந்த லைஃப். அது நீங்க அந்த கிராமத்துல இருந்தீங்கன்னா அது உங்க கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க கிணத்துல குளிக்க போனீங்கன்னா அங்க வரால் மீனை பார்க்கலாம். நீங்க கிணத்துக்குள்ள வரால் மீன் இருக்கிறத பார்க்கலாம். அந்த கிணத்துல நாமளும் குளிப்போம், அது கீழே பொந்துல ஒளிஞ்சிருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். நம்ம போயிட்டு வந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி மேல கரையில இருந்து நாங்க பார்ப்போம், வரால் மீன் மெல்ல வெளியில வரும். அப்ப அதே மாதிரி குளத்துல வரால் இருக்கு அப்படிங்கிறத அங்க தூண்டில் போட்டு பிடிக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த மீன் வகைகள்ங்கிறது வந்து நான் அதை சாப்பிடணுங்கிறது இல்லை. அது அது நான் வாழக்கூடிய இடத்தில் நான் கிணத்துல நீர் இறைக்க போறேன், அங்க மீனை பாக்குறேன். குளத்துல குளிக்க போறேன், அங்க நான் மீனை பாக்குறேன். வாய்க்கால்கள்ல வாய்க்கால் வழியே போகும்போது வாய்க்கால்கள்ல அந்த மீன்கள் நீந்தி செல்வதை பாக்குறேன். அப்படி நான் புலங்குற இடத்துல பூரா அதுவும் இருக்கு. அது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம இன்னைக்கு இழந்துட்டதுனால நாம வந்து அதை என்ன செய்யறது, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில மீன் சந்தையில தான் இந்த மீனை பார்த்து இது வரால். அதாவது நம்ம சாப்பாட்டு மேஜைக்கு மேல வந்த பிறகுதான் மீன் வகைகள் நமக்கு தெரியுது. அந்த வாழ்க்கை முறைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். ஆனா அன்னைக்கு சாப்பாடு மேஜையில இல்லாமல் அதனுடைய இயற்கையான சூழ்நிலையிலேயே அந்த இதை எல்லாத்தையும் மீன்களையும் செடிகளையும் விலங்குகளையும் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. அந்த வாழ்க்கை இருந்த காலத்துல வாழ்ந்தவங்க எழுதின பாட்டு இது. ஏதோ ஒரு ஒரு வாய்ப்புல அந்த வாழ்க்கையை நான் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கேன். அதுக்காக சொல்றேன். இப்ப வயல்ல மடை திருப்புறது அப்படிம்பாங்க. இப்ப வயல்ல முதல் மடை திறப்பாங்க. முதல்ல ஏரியில இருந்து குளத்துல இருந்து மடை திறப்பாங்க. மடை திறந்தா நீங்க அந்த மூங்கில் தட்டிய வச்சு அதை மறைச்சு மீன் பிடிப்பாங்க. அப்ப அவனுக்கு விரால் சிக்கிருக்குப்பா, நமக்கு பாரு வெறும் கெளுத்தி தான் இவ்வளவு உண்டு விழுந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அதை நம்ம பக்கத்துல இருந்து அதை மடை திறக்கும் போது பார்ப்போம், பாயும் மீன் அப்படியே அந்த மூங்கில் தெல்ல அடிச்சு இப்படி பாயறத பிடிப்பாங்க. அது வந்து விழறது, அது எல்லாத்தையும். அது ஒரு லைஃப். அது ஒரு சாதாரணமா கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆத்துல பார்த்திருக்கோம், கிணத்துல பார்த்திருக்கோம், குளத்துல பார்த்திருக்கோம் ஊர்ல. இது எல்லாம் பார்த்து பார்த்து திருநெல்வேலி வந்து தங்கி இருக்கும்போது தாமிரபரணியில நீங்க கெளுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கெண்டை மீன்கள் நிறைய இருக்கும், வெள்ளிக்கெண்டை வந்துகிட்டே இருக்கும் தாமிரபரணி ஆத்துல. அது அத்தனையும் நீங்க அப்படி அப்படி பார்த்து வளர்ந்த பிறகு நீங்க அதை எழுதலாம். அப்போ இது எல்லாம் இருக்கணும்னா அங்க நீர் செழிப்பு இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்லும் போதே ஊர்ல இருந்து ஒரு 10 நிமிடம் நான் எங்க ஊருக்குள்ள நடந்தேன்னா ஒரு நீர்நிலையவோ அதுல மீன்களையோ பார்த்துருவேங்கிற மாதிரி இருந்தா அந்த ஊர் எவ்வளவு செழிப்பான ஊரு. எந்த பக்கம் போனாலும் குறைந்தபட்சம் எங்க வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்கியா, அதுல 4 மீன் இருக்கியா அப்படின்னு இருக்கிற ஒரு ஊரும் ஒரு காலமும் ஒரு லைஃபும் இருந்திருக்குல்ல. அந்த லைஃப்ல இருந்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ ஊர் செழிப்பை சொல்றதுக்கு நீர் செழிப்பு சொல்லணும், நீர் செழிப்பை சொல்வதற்கு மீன் செழிப்பை சொல்லணும். ஏன் நீர் செழிப்புக்கு மீன் செழிப்பு? இந்த மீன்கள் குறிப்பாக வரால் மீனை நீங்க சொல்றதாக இருந்தால், இந்த மழை பெஞ்சு எங்க ஊர்ல 6 மாசம் ஏரியில தண்ணி இருக்கும், 6 மாசம் எங்க இது ஏரி வறண்டு போயிருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஏரிகளில் வரால் மீன்கள் இருக்காது. அங்க இருக்கிறது இந்த பொடி கெண்டை, இந்த இந்த இது ஐரை, இந்த மாதிரி 3 மாதத்திலிருந்து 6 மாதம் 7 மாதம் மட்டும் உயிர் வாழக்கூடிய சிறிய வகை மீன்களும் உழுவ மீன் என்று சொல்லப்படுகிற சேத்து மீன், உழுவன்னு சொல்லுவாங்க, உழுவ மீன் மாதிரியானதும் தான் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும், சர்வைவ் ஆகும் அது. ஆனால் வரால் மீனுக்கு வருடம் முழுவதும் நிறைய தண்ணீர் இருந்துட்டு இருந்தாதான் வரால் மீனை இருக்க முடியும்.
அப்ப வரால் மீன் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றார், வாளை மீன் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்ச்செழிப்பு அவ்வளவு அதனாலதான் வன் தடங்கன் அப்படின்னு தடம்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவ்வளவு செழிப்பு தண்ணி இருந்தா தான் அங்க அந்த மீன் வகைகள் இருக்கும். வரால் இருக்குன்னாலே அங்க வருஷம் பூரா தண்ணி இருக்கும்னு அர்த்தம். ஆண்டு முழுவதும் தண்ணீர் தொடர்ந்து இருக்கும் என்கிறத நீ எப்படி புரிஞ்சுக்கணும்? எங்க ஊருக்கு குளத்துல வரால் மீன் இருக்கியா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா நீங்க தைரியமா கேளுங்க, உங்க குளம் வத்தவே வத்தாதோ அப்படின்னு கேளுங்க. ஆமாங்க, கொஞ்சமா தண்ணி எப்போதும் கிடக்கும், மழை பெஞ்சா நிறையும், இல்லைனாலும் கொஞ்சம் போல தண்ணி எப்போதும் கிடக்கும்னு அந்த ஆளு சொல்லுவார். அதுதான் வரால் மீன் இருக்கிற குளத்துக்கு அடையாளம். அதை சொல்றதுக்கு தான் இதை எழுதுறாரு. நன்றி ராஜா. நிஜமாவே இது ஒரு ஒரு சீன் ஒரு ஒரு டைம் பீரியடுக்கே மாறுற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. வணக்கம். இது கம்பரோட இதை படிச்சவங்க வந்து திருமங்கை மன்னனோட தாக்கம் நிறைய கம்பன்கிட்ட இருக்கும், அதே சொல்லாடல் கூட பயன்படுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம முந்தைய உரைகள் எல்லாம் பேசியிருக்கோம். நீங்க இடையில ஒரு சின்ன கேப் விட்டதுனால இது வந்து நினைக்கிறேன். நீங்க என்ன திருமங்கை ஆழ்வார சொல்றீங்க? குலசேகர ஆழ்வார் நேரடியா இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, பெரியாழ்வார் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, கம்பன் வந்து நம்மாழ்வார் எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு கம்பரை. ஆழ்வார்களுடைய நிறைய ஆழ்வார்கள் கம்பனை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. கம்பன் வந்து அந்த கிரெடிட்டை இவங்களுக்கு தான் கொடுக்கணும். திரள் அனுமன் அப்படிங்கிற வார்த்தைய குலசேகர ஆழ்வார்ட்ட இருந்து தான் கம்பனே வாங்குறான். கம்பனுக்கு முன்னாடியே அனுமனுக்கு திரள் அனுமன்கிற வார்த்தையை போட்டது குலசேகர ஆழ்வார் தான். குலசேகர ஆழ்வாரா பெரியாழ்வாரா திடீர்னு கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். சரி, ஏதோ ஒரு ஆழ்வார் தான் அந்த வார்த்தையை அவருக்கு போடுறாரு. திரள் அனுமன்கிற சொல் அவங்க தான் போடுறாங்க. ஆழ்வார் போட்டுதான் அதை கம்பனே எடுத்து ஆள்கிறான். அத மாதிரி நிறைய இடங்கள்ல இது மேனி ஒளி மான மின்னினீள் அன்னலவள் மேனி ஒளி மானன்னு பாலகாண்டத்துல சீதை சுயம்பர மண்டபத்துக்கு வரும்போது கம்பன் எழுதுவான். அதே சொல்ல திருமங்கை மன்னன் எழுதியிருக்கான். அதை முதல்ல எழுதுனது திருமங்கை தான். நிறைய இடங்கள்ல ரொம்ப தெளிவாவே சொல்லலாம். ஆழ்வார்களது இன்ஃபுளுயன்ஸ் கம்பன்ல நிறைய இருக்கு. அதை பற்றி நான் ஆய்வுகள்லாம் இருக்கு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. குறிப்பா ஆசா ஞான சம்பந்தம் வந்து ஒரு கட்டுரை ரொம்ப முன்னாடி வாசிச்சிருக்கேன். ஆசாங்க எழுதினதும் இவர் மாப்பே ஸ்ரீனிவாசன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய கட்டுரைகளும் இருக்கு. அதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் வெறுமன நினைவுல இருந்து சொல்றேன், அவங்க அவ்வளவு அழகா அதை எழுதியிருப்பாங்க. ஆமா, நான் நடுவுல நிறைய மிஸ் பண்ணிட்டேன். இந்த நாற்கவி பெருமான் அப்படின்னு ஒரு ஒரு சொல்லுவாங்க திருமங்கை மன்னனா, அதே மாதிரி கமிம் லோக திவாகரம் அப்படின்னு அவரோட தனியன்னு சம்ஸ்கிருத தனியன்ல சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க பார்த்ததுக்குள்ள ஆழ்வார்களுக்குள்ள கொஞ்சம் தமிழ்ல தமிழ் புலமை விருதுல ஏதாவது டிஃப்ரெண்டா பாக்குறீங்களா? இந்த உவமைகள்லாம் எடுத்து பேசுறதுல அல்லது அந்த மாதிரி விஷயங்கள்ல அவரோட சொல்லாடல்கள்ல தமிழ் கவிஞர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆழ்வார்களுக்குள்ள திருமங்கை மன்னனுக்கு ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கொஸ்டின் இல்லை, நம்ம க்ளோஸ் பண்றதா கொஸ்டின். திருமங்கை மன்னர் வந்து அது வந்து எந்த ஆழ்வார்களையும் நம்ம குறைவா சொல்ல முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. இவரை விட இவர் பெட்டரா, இவரை விட இவர் பெட்டராங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல சிறந்தவர்கள். இப்போ கோதை வந்து அவ காண்பிக்கக்கூடிய ஒரு ஆவேசம் இருக்கு இல்லையா, பக்தியினுடைய ஆவேசத்தை வேற எந்த ஆழ்வார்களாலையும் நெருங்க முடியாது. பெரியாழ்வார் வந்து கண்ணனை குழந்தையா பாவிச்சு எழுதுற வாத்சல்யம்னு ஒரு உணர்வை, அந்த வாத்சல்யத்தை வேற யாரும் வேற எந்த ஆழ்வாரும் பக்கத்துல நெருங்க முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி. நம்மாழ்வார் எழுதின அளவிற்கு அவ்வளவு வேதாந்தமான, அவ்வளவு தூய அறிவின் சாரமாக எழுதக்கூடிய பிரில்லியன்ஸ் இருக்கு இல்லையா, தி மோஸ்ட் வைசஸ்ட் பிரில்லியன்ஸ்னு அதை சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வேற ஆழ்வார்கள்
அவ்வளவு தூரம் நெருங்கி வரல. குலசேகர ஆழ்வார் அளவிற்கு தாசபாவத்தை வேற யாரும் எழுதல. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல ஸ்பெஷல். ஆனா திருமங்கை மன்னன் எல்லாத்தையும் அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்த ஆளு. திருமங்கை மன்னன் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே, நீங்க வந்து சரவண பவன்ல பொங்கல் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, அடையார் ஆனந்த பவன்ல தோசை நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, முருகன் இட்லியில இட்லி நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. ஒரு கடை இருக்கு, அங்க போனீங்கன்னா மொத்தமா வந்து முருகன் இட்லி, அடையார் ஆனந்த பவன் தோசை, ஏ டு பி தோசை, சரவணபவன் பொங்கல், இதெல்லாம் வச்சு ஒரு மினி டிஃபன் காம்போ ஒன்று கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதுதான் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை மன்னன் எல்லாத்தையும், இன்னும் அவருடைய மடல்லாம் இருக்கு. மடல் வரும்போது நீங்க நாச்சியாரை ஞாபகப்படுத்துவார் அவரு. அவருடைய பெரிய திருமடல், சிறிய திருமடல்லாம் இருக்கு இல்லையா, அது தாண்டகம், இதெல்லாம் எழுதி அந்த இடத்துக்கு வரும்போது நீங்க திருமங்கை ஆழ்வாரை உணர்ச்சி பிளம்பா பார்ப்பீங்க. இங்க வந்து அவர் வந்து ஒரு கவிஞனா இல்லாம புலவனா இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய. குறிப்பாக தலங்களை குறித்து பாடும்போது அவர் புலமையை காட்டினாரே தவிர கவிதையை காட்டுவது குறைவுதான். இப்ப இதுல எல்லாம் என்ன எழுதியிருக்காரு, நம்ம ரொம்ப ஆழ்ந்த நுட்பமாக போய் பொருள் காணக்கூடிய அளவிற்கு அவர் ரொம்ப எல்லாம் எழுதல. அந்த தலத்துல இருக்கிற இறைவனை குறித்த சிறப்பு, திரும்ப திரும்ப அவதாரங்கள் அவன் செய்தது, அப்புறம் அந்த ஊரினுடைய சிறப்பு. அங்க வந்து இப்படி நெல் விளைஞ்சிருக்கும், கரும்பு இப்படி விளைஞ்சிருக்கும், ஆறுல வந்து தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து, மணிகளை எல்லாம் கொண்டு வந்து, சந்தனத்தை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஆறு வந்து கரையில தள்ளும், இப்படி எல்லாம் எழுதி அது ஒரு புலமை, புலவராக அவர் இருந்திருக்கிற இடத்தை இப்ப பாக்குறோம். ஆனா அதே திருமங்கை ஆழ்வார் அப்படியே டிரான்ஸ்பார்மேஷன் ஆகி வேற ஒரு ஆளா மாறி நிக்கக்கூடிய பரகால நாயகின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு வரக்கூடியதை நம்ம பார்ப்போம். அப்புறம் அதுலயே வெவ்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய இடங்களை பார்ப்போம். அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அப்போ அவர் வந்து ஒரு 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 எல்லாம் கலந்த கலவையாக பார்க்கக்கூடியது வந்து திருமங்கை மன்னன் தான். ஸோ அதுதான் அவருடைய ஸ்பெஷல். ஸோ தமிழ்ல புலமை, நீங்க கம்பராமாயணம் தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு திருமங்கை மன்னன் ரொம்ப க்ளோஸா இருப்பான். ஏன்னா நாடு வளம், நகர் வளம், ஊர் வளம், அப்புறம் நீர் வளம், இரு சுடர்கள், இப்படி காவிய லட்சணத்தின்படி வரக்கூடிய எல்லாம் கம்பராமாயணத்துல இருக்குன்னு சொன்னா அதை ஒட்டி இவர் எழுதியிருக்கிறது. வேற யாரும் நாடு நகர் வர்ணனை இப்படி பண்ண மாட்டாங்க. இதுலதான் இவர் தான் திருமங்கை மன்னன் தான் நாடு நகர் வர்ணனை, நீர்நிலையினுடைய வர்ணனைன்னு அத்தனையும் கொண்டாந்து உள்ள வைக்கிறார். ஒவ்வொரு ஊரையும் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு பாருங்க. ஆகவேதான் அவருக்கு வந்து அந்த அந்த கவிலோக திவாகரம் நீங்க சொன்னீங்களே அந்த பட்டம், சூரியன் போல பிரகாசிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அந்த புலமைக்கு கொடுக்கப்படுகிற பட்டம் அது. கம்பனை போன்று புலவன் அவர், கவிஞனாக அவர் வரக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கு, அதுவும் அவர்தான். ஆனா மற்ற எல்லாரும் கவிஞர்களாகவும் ஞானிகளாகவுமே இருந்து கொண்ட இடத்துல கவிஞராகவும் ஞானியாகவும் கூடுதலாக ஒருபடி புலவனாகவும் மாறி அதை செய்தவர் திருமங்கை ஆழ்வார். அதுதான் அவருடைய ஸ்பெஷல் அப்படின்னு என்னுடைய வாசிப்பு. அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ, நன்றி.